வணக்கம். இது கேள்விக்களம். தமிழ்நாட்டை உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு மரணம். திருபுவனம் காவல் நிலையத்தில் அந்த எல்லைக்குட்பட்ட ஒரு பகுதியில் காவலர்கள் நடத்திய தாக்குதல் காரணமாகத்தான் ஒரு இளைஞர் இறந்து போனார், மரணம் அடைந்தார் அப்படின்ற ஒரு செய்தி தமிழ்நாட்டு மக்களை உலுக்கி இருக்கிறது. இதர் தொடர்பாக 5 காவலர்களை அரசாங்கம் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது. இன்று அடுக்கடுக்கான பல கேள்விகளை உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் இந்த விசாரணை தொடர்பாக எழுப்பியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் சற்று முன்னால் ஒரு அறிவிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த வழக்கு போலீஸ் தாக்குதல் அப்படின்றத அறிந்து மிகுந்த வேதனை அடைந்தேன். இதை யாராலும் நியாயப்படுத்த முடியாது, காரணம் சொல்லி தப்பிக்க முடியாத செயல். இந்த வழக்கில் எந்த சந்தேகமும் வரக்கூடாது தமிழ்நாடு காவல்துறை மீது என்பதற்காக இதனுடைய விசாரணையில் நியாயமாக தான் இந்த விசாரணை நடக்குதா என்று யாரும் கேள்வி எழுப்பக்கூடாது என்பதற்காக இந்த வழக்கின் விசாரணையை நான் சிபிஐக்கு ஒப்படைக்கிறேன். இந்த விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும். இதில் இன்னொரு அம்சம் இனி வரும் காலத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த வழக்கை நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பொதுவாக தங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்து விடும் என்று நம்பி காவல்துறையை நாடி வரக்கூடிய பொதுமக்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய வகையில் காவல்துறையினுடைய செயல்பாடு எப்போதும் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இது சார்ந்து நாம் விவாதிக்க போகிறோம். திரு இந்திரகுமார் தேரடி, முதல் பார்வையை உங்களிடம் கேட்கிறேன். ஒரு காவல் மரணம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணம். நீங்கள் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைக்கப்படக்கூடியவர்கள் அடித்து கொல்லப்படுவது, துன்புறுத்தி கொல்லப்படுவது என்பது ஒரு நாகரிக சமூகத்தில் எந்த சக்தியாலும் எந்த நாளிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. சாத்தான்குளம் சம்பவம் தமிழ்நாட்டை உலுக்கி எடுத்துச்சு. 2 பேர் வியாபாரிகள், எந்த குற்றமும் செய்யாதவர்கள், போலீஸ் அடித்து கொன்றார்கள். அந்த அதிர்ச்சி தமிழ்நாட்டு மக்களுடைய நினைவுகளில் இன்னமும் இருக்குது. இந்த சூழ்நிலையில் இந்த மரணம் அப்படின்ற ஒன்றுக்கு ஏராளமான கண்டனங்கள் குவிந்திருக்கின்றன. சிபிஐ விசாரணைக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். நீதிமன்றம் நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கு. இந்த குற்றவாளிகள் எல்லோரும் தண்டிக்கப்படுவார்கள், தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில், எல்லா தரப்பினர் மத்தியிலும் இருக்குது. இது சார்ந்த உங்களுடைய உணர்வு என்ன? இல்லை, முதல்ல நீங்கள் சொன்னது போல ஒரு நாகரீக சமூகத்திற்கு இது அழகல்ல. விசாரணை என்று அழைத்து செல்லும் பொழுது காவல்துறை பொதுவாகவே விசாரணைக்கு ஒருத்தரை கூப்பிடுறாங்க அப்படின்னா எந்த தவறும் செய்யாத போதும் கூட அவருக்கு ஒரு பயம் வருது. அந்த காக்கி சட்டையை பார்த்தாலோ அல்லது ஒயிட் அண்ட் காக்கியை பார்த்தாலோ கூட ஒரு அச்சம் வந்துடுது. ஒருத்தர் யாராவது கிராப் வெட்டிட்டு பக்கத்தில் பேசினாரு அப்படின்னா கீழே குனிஞ்சு அவர் காக்கி பேண்ட் போட்டிருக்கிறாரா அப்படின்னு பார்த்து பேசுகிற அளவுக்கு மக்களுக்கு அவர்கள் மீது ஒரு பயம் தொடர்ந்து நிலவுகிறது. இது ஒரு காவல்துறையின் மீது இருக்கக்கூடிய ஒரு மக்களுடைய பார்வை. 2வது, காவல்துறை எப்படி நடந்து கொள்ளுகிறது. ஒருவரை கைது செய்கிறார்கள் அப்படின்னா அந்த கைது செய்வதற்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்றது குறித்து எந்த விதமான தெளிவும் கிடையாது. அவங்க எப்போனாலும் வரலாம், எப்போனாலும் யாரனாலும் கூட்டிகிட்டு போகலாம், எங்கனாலும் வச்சு விசாரிக்கலான்றது போல அவங்க எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்றதே தெரியாத அளவுக்கு அவர்களுடைய செயல்பாடு இருக்கிறது. 3வதாக, மக்களிடையே ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ரெக்கார்ட் பண்ணுறதோ அல்லது அவரிடம் வாக்குமூலம் வாங்கும் பொழுது அல்லது அவரிடம் குறைந்தபட்ச முதல்நிலை விசாரணை நடத்தும் பொழுது ஒரு வீடியோ ஆடியோ ரெக்கார்டிங்கோ எதுவுமே கிடையாது. இப்படி சர்வதேச அளவில் நவீன சிந்தனை கொண்ட நாடுகள் செய்கின்ற எந்த இதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநில காவல்துறையிலும் இல்லாமல் இருக்கிறது. 2வது, இந்த கொலையை நிகழ்த்துகின்ற, இது காவல் நிலைய மரணம் அப்படின்றது காவல் நிலையத்தில் நிகழ்த்தப்பட்டிருக்கின்ற கொலை. இந்த கொலையை நிகழ்த்துவதற்கான அசாத்தியமான துணிச்சல் இவர்களுக்கு எங்கிருந்து வருகிறது? ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க, அவர் வலிக்கு விழுகிறாரு, மாவு கட்டு போடுறாரு. இன்னொருத்தர் ஏதோ ஒன்று எடுத்துட்டு தப்பிச்சு ஓடுறாரு, அவரை சுட்டு கொல்றாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகளின் பொழுது அவர்களுக்கு மக்கள் மத்தியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஆதரவு அல்லது அவனை விடாதீங்க சார், அவனை முடிங்க சார், அவனெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு என்னமா பண்ணிடுங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடியதை இப்படியான அப்பாவிகள் மீது காவல்துறை பிரயோகப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்றது. இப்போது தமிழ்நாடு அரசு இப்போ 6 பேர் காவல்துறை அதிகாரிகள், 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போலீஸ் கொடுத்த எஃப்ஐஆரை நம்பி முதலமைச்சர் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்காம
பரிசோதனை செய்து உடற்கூறாய்வு என்ன முடிவு சொன்னதோ அதன் அடிப்படையில் அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். நீதிமன்றம் உயரதிகாரிகளை பாதுகாப்பது அப்படின்ற விஷயத்தை கேள்வி எழுப்பி இருக்கிறது. அதுவும் கூட கவனிக்கத்தக்கது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு பொதுவா நீதிமன்றத்தினுடைய அந்த கேள்வி நியாயமானது தானே. ஒரு கான்ஸ்டபிள் கைது செய்யப்படுறாரு, அவருக்கு மேல இருக்கக்கூடியவர்கள் இந்த குற்றத்துல நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதுல தொடர்புடைய மற்ற உயர் அதிகாரிகள், ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோ அல்லது அதற்கு அடுத்த நிலையில் இருக்கிற அதிகாரிகளோ இது மாதிரியான விவகாரங்களில் தண்டிக்கப்படுவது இல்லை. அது போலீஸ்காரங்களும் தப்பு செய்வாங்க, அந்த தவறு செய்தால் அந்த தவறு செய்தவரை தண்டிக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்கு மாறாக மொரேல், போலீஸோட முறையில் காப்பாற்றணும், பிரஸ்டீஜை காப்பாற்றணும் அப்படின்னு மூடி மறைக்க போகிற நேரத்தில் இந்த மாதிரி பல தவறுகள் நடக்குது அப்படின்றதான் மனித உரிமை ஆர்வலர்கள் தொடர்ந்து எழுப்பக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. நம்மோட திரு சித்தனன், காவல்துறையுடைய ஓய்வு பெற்ற எஸ்பி திரு சித்தனன் இணைஞ்சிருக்கிறார். மனித உரிமை செயற்பாட்டாளர் திரு ஹென்றி டிஃபேன் இருக்கிறாரு. வணக்கம் திரு ஹென்றி டிஃபேன். உங்கள்கிட்ட கேட்கணும், இந்த குறிப்பிட்ட பல கஸ்டோடியல் டெத்ஸையும் டார்ச்சர்ஸையும் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் அந்த படங்கள், பிரேத பரிசோதனையுடைய அறிக்கை, இதை வந்து பார்க்கிற போது ரொம்ப மோசமான ஒரு சம்பவம்னு நீதிபதிகள் சொல்கிற உணர்வோட நம்மளும் இணைந்து கண்டிக்கக்கூடிய இடத்துக்கு நகர்றோம். இதில் ஒரு அரசாங்கம் அப்படின்ற ஒன்று ஃபஸ்ட்டு சாத்தான்குளத்தில் வந்து இது நடக்கவே இல்லை, லாக்அப் டெத்தே கிடையாது, அது டார்ச்சரே கிடையாது, கஸ்டோடியல் டெத் இல்லை என்று சொன்னாங்க. வேற மூச்சு திணறி இறந்தாங்க, இப்படி பல காரணங்களை அரசு சொன்னது. இந்த விவகாரத்தில் ஒன்று தவறு எங்கே நடந்தது, அரசு தன்னுடைய கடமையை சரியாக செய்ததா, இப்போ சிபிஐ விசாரணை அப்படின்ற ஒன்றை இன்றைக்கே கொடுத்துட்டாங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் இன்று இந்த வழக்கை நீதிமன்றத்தில் ஆஜராகி திருப்போணத்தை சார்ந்த இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட அஜித் குடும்பத்திற்காக ஆஜரான இளம் வழக்கறிஞர் 2024ஆம் ஆண்டு தான் பதிவு செய்து திருப்போணம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பணியாற்றுகின்ற கார்த்திக் ராஜா சார்பாக இன்று ஆஜராகக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் அளித்தார். அவர் மூலமாக இந்த வழக்கை முழுமையாக நீதிமன்றத்தின் முன் முழுமையாக வைப்பதற்கு நீதிமன்றம் பொறுமையும் அவகாசமும் கொடுத்து தான் நம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு நிறுவனமாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய அளவிற்கு எல்லா வாய்ப்புகளும் பேசுவதற்கு கொடுத்து அவருடைய ஆதங்கத்தையும் நீதிமன்றம் தெரிவித்து அரசு வழக்கறிஞர் மூலமாக நடந்த சம்பவத்தை ஏற்றுக்கொண்டு அதில் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதுதான் அரசனுடைய நிலைப்பாடு என்று சொன்ன வரைக்கும் எனக்கு இன்று நீதிமன்றத்தில் நிம்மதியாக இருந்தது. நீதிமன்றத்தில் வந்திருக்கக்கூடிய இன்டரிம் ஆர்டர் என்னவென்று எல்லாருக்கும் தெரியும். இந்த பின்னணியில் அரசு வேகமாக வந்து இதை சிபிஐயிடம் ஒப்படைக்கிறோம் என்று கூறுகிறார்கள் என்பதில் எங்களை போன்ற சிலருக்கு மாற்று கருத்து கண்டிப்பாக இருக்குது. மாற்று கருத்து இருப்பதற்கு எங்களுக்கு உரிமை இருக்குது, அதனால் கூறுகிறோம். சிபிஐயிடம் ஒப்படைப்பதன் மூலமாக ஸ்டெர்லைட் வழக்கை எப்படி சிபிஐட்ட ஒப்படைத்து விட்டு இன்று வரை நாம் காத்து கொண்டிருக்கிறோமோ, சாத்தான்குளம் வழக்கை சிபிஐட்ட ஒப்படைத்து விட்டு நாம் இதுவரை எப்படி காத்து கொண்டிருக்கிறோம், அதே போன்ற நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் என்ற ஒரு நிலை இருக்குது எனக்கு. ஆகவே சிபிஐ ஒரு முரண் இருக்கு. நீங்க வந்து சிபிஐ விசாரணைய ஏன் தர்றாங்க, அதுக்கு வேற ஏதேனும் நோக்கம் இருக்குமோன்னு சந்தேகிக்கிறீங்க. அதற்கு வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டையும் அப்படிலாம் நான் சந்தேகிக்கல. இல்ல நான் அதெல்லாம் தாமதமானது மாதிரி ஆயிடுமோன்னு நீங்க சந்தேகிக்கிறீங்க. அப்படிதான் சொல்றேன் தவிர சிபிஐ இவங்க பொலிட்டிக்கல் ஆங்கிளோட மற்றவங்க பேசுற மாதிரி நான் பேச விரும்பவில்லை. ஓகே, சிபிஐ ஒப்படைத்தால் இது வந்து ஒரு பெரிய குப்பையில போடுகின்ற வழக்கா மாறிவிடும் என்ற எங்களை போன்றவர்களுக்கு இருக்கக்கூடிய தயக்கத்தை சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்வு செய்யப்பட்ட உயர் அதிகாரிகளை வைத்து இதை விசாரித்தால் கண்டிப்பாக இதில் வேகமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் என்பது தெரியும். அரசியல் சார்ந்தவர்கள் வெவ்வேறு கருத்துக்கள் வைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ஒரு அரசு முன்வந்து தைரியமாக இந்த வழக்கை நடத்துவதற்கு நாங்கள் முன்வருகிறோம் என்ற ஒரு நிலைப்பாடு எடுத்தால் ஒரு 4-5 காவலர்கள் உயரதிகாரிகள் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்பாடு செய்தால்தான் இது போன்ற கொடூர குற்றங்கள் நிறுத்தப்படும் என்ற நம்பிக்கையில் தான் பேசுகிறேன் தவிர ஏதோ சிபிஐட்ட போயிடுச்சுன்னா விஷயம் பொலிட்டிக்கலா முடிந்து விடும் என்ற நிலையில் நான் பேசவில்லை. இல்ல, சமகாலத்தில் நடந்த 2 விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஒன்று, தஞ்சாவூர்ல ஒரு பள்ளி சிறுமி ஒருத்தங்களை
மதமாற்றம் செய்ய முயற்சி நடந்தது அப்படின்னு சொன்ன ஒரு வழக்கில் அந்த குழந்தை இறந்து போன அந்த வழக்கிலும் சிபிஐ புலன் விசாரணை செய்து அந்த குற்றம் நிகழலை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பொள்ளாச்சி வழக்கிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இதற்கு வந்து 2 அம்சங்களை நாம் பரிசீலனைக்கு எடுக்கணும். ஒன்று, முதலமைச்சர் சொல்லியிருக்கிற அறிக்கை ஏன் கொடுத்தோம் அப்படின்றதுக்கு அவர் சொல்கிற கருத்து வந்து, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை இந்த வழக்கில் சிபிசிஐடி தன் விசாரணையை தொடரலான்னு சொல்லியிருக்கு. ஆனாலும் இந்த சம்பவத்தில் போலீஸ்காரங்க மேலேயே காவல்துறையைச் சேர்ந்த 5 மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கின் விசாரணை குறித்து எந்த விதமான சந்தேகத்தையும் யாரும் எழுப்பக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுமாறு நான் உத்தரவிட்டுள்ளேன். சிபிஐக்கு தமிழ்நாடு அரசு ஒத்துழைப்பு வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். எதிர்க்கட்சி தலைவரும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இன்று காலையில் வெளியிட்ட அறிக்கையில் சிபிஐக்கு கொடுக்கணும், தமிழ்நாடு அரசு குற்றவாளிகளை காப்பாற்றிடக்கூடாது, போலீஸ்காரங்களை சம்பந்தப்பட்டவங்களை காப்பாற்றி விடக்கூடாது, சிபிஐ விசாரணை வேணும்னு எதிர்க்கட்சி தலைவரும் கேட்கிறார். இந்த விசாரணையின் மீது சந்தேகத்தை கிளப்பிடுவாங்க அப்படின்ற எண்ணத்தில் சிபிஐக்கு தர்றத வேண்டான்னு சொல்றீங்களா? இது வேண்டான்னு சொல்ற விஷயமே கிடையாது. சிபிஐ கிட்ட ஒப்படைத்ததுனால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும் என்ற நம்பிக்கை உள்ளவன் நான் கிடையாது. ஓப்பனா சொல்றேன். சிபிஐ இன்வெஸ்டிகேஷனாக இருந்தாலும் நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பின் கீழ் நடக்கக்கூடிய ஒரு சிபிஐ விசாரணையாக அது இருந்தால்தான் இது நடக்கும். இல்லைன்னா இது நம்ம ஸ்டெர்லைட் வழக்கு மாதிரி ஆயிரும். இன்னைக்கு வரைக்கும் ஸ்டெர்லைட் வழக்கு சிபிஐட்ட ஒப்படைக்கப்பட்டு ஒரே ஒரு குற்றவாளியை மட்டும் இந்த சிபிஐ கண்டுபிடித்திருக்கே, அதுக்கு தமிழக அரசு என்ன பதில் சொல்ல போகிறது? ஆகவே தமிழக அரசு அவரிடம் இருக்கிறதுனால எங்களால் ஒன்றும் செய்ய முடியலன்னு சொல்றாங்களே, அதே நிலைக்கு இந்த வழக்கில் தள்ளப்பட மாட்டார்களா? ஒரு உறுதியுடன் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி, நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திட்டே நான் உரையாட தயார் என்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் அதே தைரியத்துடன் என்னிடம் இருக்கக்கூடிய காவல்துறை தரமான காவல்துறை, நான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை நியமனம் செய்கிறேன், நீதிமன்றம் யார் வேணுமானு அப்பாயின்ட் பண்ணிட்டுன்னு வந்து சொல்லட்டுமே, தமிழகத்தில் ஏற்றுக்கொள்வார்களே. இதை நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் செய்யலையா? செய்து காட்டவில்லையா? செய்து காட்டியிருக்கக்கூடிய அரசு தானே நீங்கள் செய்திருக்கலாம் என்று கூறுகிறேன். சிபிஐ மேலே எனக்கு எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. தூக்கி போட்ட கல்லை ஒரு கிணத்துல போட்ட ஒரு சம்பவமாக இது மாறிவிடக் கூடாது என்ற காரணத்தினாலும் சித்திரவதை சார்ந்த வெவ்வேறு நடவடிக்கைகள் இந்த ஆட்சி எடுப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தான் நான் இந்த நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட சொல்றேன். ஒரு சமூக நீதிக்காக நிற்கக்கூடிய ஒரு அரசு என்பது இது போன்ற சம்பவங்கள், கொடூர சம்பவங்கள், அசிங்கமான சம்பவங்கள், நீங்கள் வருத்தப்படுகின்ற சம்பவங்களாக இருக்கலாம், சமூகம் வருத்தப்படுகின்ற சம்பவங்களாக இருக்கலாம், அரசியலுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் முன்னின்று சித்திரவதைக்கு எதிரான ஒரு சட்டத்தை தமிழகத்தில் நான் கொண்டு வரேன் என்று சொல்லுகின்ற ஒரு மாண்புமிகு முதலமைச்சராக நீங்கள் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை ஏன் விட்டு விடுகிறீர்கள் என்று கேட்கிறேன். அந்த தண்டனையை பெற்றுக் கொடுத்து ஒரு 2-3 போலீஸ் ஆபீசர்ஸும் கான்ஸ்டபிள்ஸ் எல்லாரையும் கூட்டோட நாங்கள் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் எங்களுடைய ஆட்சி என்று நிரூபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏன் தட்டி கழிக்கிறீர்கள் என்று தான் நான் கேட்கிறேன். தவிர சிபிஐ நீங்கள் ஒப்படைச்சிட்டு அது ஒரு இண்டிபெண்டன்ஸ் காட்டுதுன்னா வெவ்வேறு வழக்குகளும் இதே ஒரு நிலைப்பாடு எடுக்க போறீர்களா? எல்லா சித்திரவதை வழக்குகளிலும் காவல்துறை தான் காவல்துறைக்கு எதிராக நிற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். காவல்துறையின் மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையும் அந்த குடும்பத்தை அழைத்து பேசிய முதலமைச்சர் மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையும் வெளிப்படுத்துறீங்க. சித்திரவதைக்கு எதிராக ஒரு நிரந்தரமான தீர்வு இந்த வழக்கின் வழியாக வராதா, அந்த வாய்ப்பு பறிபோகுதே அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணத்தையும் நான் இந்த நேரத்தில் புரிஞ்சுக்கிறேன். திரு ஹென்றி, இந்த மரணம் அப்படின்ற ஒன்று காவல்துறையினுடைய அணுகுமுறை, போலீஸ் நடத்தக்கூடிய புலன் விசாரணையினுடைய தரம், இதில் காவலர்கள் நடந்து கொண்ட ஒரு மூர்க்கத்தனமான செயல் அப்படின்ற பல விஷயங்களை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. ஒரு விவாத பொருளாகவும் கண்டனத்துக்குரியதாகவும் ஆகியிருக்கு. இந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் இந்த கைது நடவடிக்கை எங்கே கோளாறு நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? போலீஸ் அரெஸ்ட் மர்டர் கேஸ்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு அதை மாற்றினதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இன்னைக்கு நீதிமன்றம் எழுப்பியிருக்கக்கூடிய பல கேள்விகளையும் நீங்கள் எப்படி உள்வாங்க? அதாவது இந்த கேஸில் வருத்தத்துடன் இந்த உதாரணத்தை பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். மதிப்பிற்குரிய முன்னாள் காவல்துறை அதிகாரிகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இது சொல்கிறதில் அவங்க தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சில இடங்களில் கீழ்மட்டத்தில் காவல்துறை பொறுப்பற்ற நிலையில் எப்படி செயல்படுகிறார்கள், அன்றாட நிகழ்ச்சிக்காக இது பல இடங்களில் இருக்குது.
வெளியே வராமல் இருக்கு என்று காட்டக்கூடிய ஒரு வழக்கு தான் இந்த வழக்கு. இங்கே 27ஆம் தேதி ஒரு நகை காணாமல் போனதுன்ற புகார். அது யார் பேசுனாங்க, யார் பேசலை, அவங்க யார்கிட்ட பேசுனாங்கன்றதெல்லாம் எங்களுடைய வழக்கே கிடையாது. நகை காணா போகுது, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஓரலாக அதை ஏற்றுக்கொண்டு அதை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு டெம்பிளுக்கு ஃபோன் பண்ணி இதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஆள் வந்து அஜித் குமாரை அழைத்துட்டு வாங்கன்றாங்க. அவங்க டெம்பிள்லேருந்து ரொம்ப பொறுப்புடன் அவரை கண்ணன்ற ஒரு நபரோட அனுப்புகிறாங்க காவல் நிலையத்தில். காவல் நிலையத்தில் சாயங்காலம் ஒரு 4:30 மணி வாக்கில் விசாரணை செய்கிறாரு இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார். இது வரைக்கும் நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் அவர் அனுப்பி விடுகிறார். ஒரு ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன், ஓரல் கம்ப்ளைண்ட், ரைட்டிங்லேயே கிடையாது. இப்போ வந்து அது ரைட்டிங்கில் சிஎஸ்ஆர் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. அதனால் அது அழுத்தமாக நம்ம தவற சுட்டி காட்ட விரும்பவில்லை. அதுக்கப்புறம் அவர் அனுப்பிடுறாங்க. அனுப்பின பிற்பாடு எங்கேருந்து ஸ்பெஷல் டீம் வருதுன்னே யாருக்கும் தெரியல. அந்த ஸ்பெஷல் டீம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அஜித் குமாரை எங்களிடம் ஒப்படைத்தது ரமேஷ்குமார் என்ற இன்ஸ்பெக்டர் தான், திருப்போணம் இன்ஸ்பெக்டர் தான். இந்த ஒரு ஸ்பெஷல் டீம் என்று அழைக்கப்படுகின்ற மானாமதுரை டிஎஸ்பியின் கீழே பணி செய்கின்ற இந்த ஸ்பெஷல் டீமுடைய அன்றைய தலைவர், தலைமை தாங்கி செயல்படுவர் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள். ஹெட் கான்ஸ்டபிளை நான் தர குறைவாக எங்கேயும் பேச விரும்புவதில்லை. அந்த ஹெட் கான்ஸ்டபிள் கண்ணன் தான் அதை லீட் பண்ணுறார். அவர் ஒரு டிரைவர், 4 கான்ஸ்டபிள்ஸ். அப்போ கஸ்டடி எடுத்தது பல இடங்களுக்கு இரவு முழுவதாக கொண்டு சென்று 4 இடங்களுக்கு கொண்டு செல்கிறார்கள். அடுத்த நாள் காலையில் பல இடங்களில் வைத்து அடிக்கிறார்கள். வீட்டிற்கு, அஜித்துடைய வீட்டுக்கு போய் நீங்கள் சர்ச் எல்லாம் பண்ணுறாங்க. இறுதியாக மற்றவர்களாம் இதில் சம்மந்தம் இல்லைன்னு அவர்களாம் அனுப்பி ஸ்டேஷனுக்கு அனுப்பி வீட்டுக்கு அனுப்பின பிற்பாடு அஜித்தை மட்டும் வச்சு துவைச்சு எடுக்கிறாங்க. அந்த சித்திரவதையை நரேட் பண்ணுறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அது இங்கே தேவையும் கிடையாது. அது நம்ம யாரையும் சென்சேஷனலைஸ் பண்ணுறது தவறாக போய்விடும். மிளகாப்பிடியை பயன்படுத்தி, கம்புகளை பயன்படுத்தி, பைப்ஸை பயன்படுத்தி அடிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து அவங்க இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எங்களை அனுப்புகின்ற டிஎஸ்பிகிட்ட நாங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தோம், இன்ஸ்பெக்டர்கிட்டையும் ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்னு வேறு சேர்த்து சொல்கிறாங்க. இறுதியில் அவர் இறந்த பிற்பாடு தூக்குவதற்கு கூட அந்த காவலர்கள் வரலைன்றது தான் அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக மாறிவிட்டது. ஆகவே இது என்ன காட்டுதுன்னா, ப்ரொசீஜர் பை லா வந்து கம்ப்ளீட்டாக மதிக்காத ஒரு காவல்துறையாக இவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். பொறுப்புடன் கூறுகிறேன், பல இடங்களிலும் இது நடக்குது என்ற இந்த சாதாரண மக்கள் அனுபவிக்கிறார்கள் என்பதை கூற விரும்புகிறேன். எஃப்ஐஆர் கிடையாது, உண்மையான சிஎஸ்ஆர் கிடையாது. எஃப்ஐஆர் அவர்கள் அரசினுடைய நிலைப்பாட்டுப்படியே 28ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு தான் எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போடாத நிலையில் ஒரு ஸ்பெஷல் டீம் கஸ்டடி எடுத்து, அந்த கஸ்டடி எடுத்தவர்கள் இவங்களை போட்டு இவ்வளோ கொடூரமான சித்திரவதை செய்திருக்கிறார்கள். 10 சவரன் நகைக்கு அதில் எஸ்பியும் வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. ஒரு டிஎஸ்பி போய் ஒரு கல்யாண மண்டபத்தில் கட்சி சார்ந்த, ஆளும் கட்சியை சார்ந்த உறுப்பினர்களுடன் உட்கார்ந்து பேசி ஒரு பேரம் பேசியிருக்கார்கள் என்றால், ஐ எம் சாரி, திஸ் இஸ் வெரி வெரி பேட் லா. இது ரூல் ஆஃப் லா கிடையாது. ஆனால் அதை அம்பலப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு வழக்கு தான் இது. ஆனால் இது வந்து எடுத்துக்காட்டு தான். இந்த மாதிரி எடுத்துக்காட்டு வழக்குகள் பல நடக்குது. அவர்களுக்காக பேசுவதற்கும் அவர்களுக்காக குரல் கொடுப்பதற்கும் இன்று இயக்கங்கள் கிடையாது. நாங்கள் சார்ந்திருக்க சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் இது போன்ற விஷயங்களில் தலையீடு செய்வதற்கு காரணம் இந்த சித்திரவதை தொடரக்கூடாது. அதனால தான் நான் முன்னாடி பேசும்போது சொன்னேன், இந்த ஆட்சி எங்களோட இணைந்து பணியாற்றியவர்கள், இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி வந்து எங்களோட இணைந்து சென்ற ஆட்சியில் நடக்கக்கூடிய சில சம்பவங்களில் இணைந்து பணியாற்றினோம். சித்திரவதை என்பது கட்சி ரீதியாக பிரிக்காமல் நாம் அனைவரும் இதை எடுத்துக்காட்டாக பயன்படுத்தி கொண்டு ஒரு இயக்கத்தின் மூலமாக தான் சித்திரவதைக்கு எதிரான குரலை பலப்படுத்த முடியும். இந்த நாட்டில் சித்திரவதைக்கு எதிரான சட்டம் இல்லாத நாட்டில் தமிழகத்தில் ஒரு சட்டம் கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு என்பதை நான் வலியுறுத்தினேன். ஆகவே ஒவ்வொரு ப்ரொசீஜரல் மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இந்த வழக்கில் நடந்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அது தவறு. அந்த தவறுகளுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் சிபிஐக்கு போறீர்கள் என்றால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கை சுத்தமான நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்று. அவர்களை நீங்கள் தட்டி அவரிடம் இந்த பொறுப்பு கொடுத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நேர்மையான மற்றவர்களை தண்டிக்கக்கூடிய உயர் அதிகாரிகளையும் தண்டிக்கக்கூடிய விஷயமாக மாறும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் இதை செய்ய தவறும் போதுதான் ஆட்சியில் தவறீர்கள். பல்வீர் சிங்களை வந்து வெறும் சஸ்பென்ஷனோடு விட்டீங்க. பல்வீர் சிங் வழக்கில் இன்னும் ஆழமாக செயல்படாமல் போனதுக்கு காரணம், ஆட்சிக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய நீங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ஸை நீங்கள் கேட்டீங்க, அதனால தான் அது போய் விடுச்சிரு. நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய உதயகுமார் எம்டிஎம்கே
வையாபுரியுடைய சித்திரவதை வழக்கிலும் அதே மாதிரி இன்னொரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் உதயகுமாரை நீங்கள் விட்டுட்டீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் விட்டு விடுவதன் காரணமாக தான் உங்கள் பொறுப்பிலிருந்து நீங்கள் தவறீர்கள் என்று உங்களுக்கு அரசியலில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் உங்களை விமர்சனம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது என்பதை பொறுப்புடன் நான் சார்ந்து இருக்கக்கூடிய சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் சார்பாக முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஓகே, திரு சித்தனன், என்டிடிபிஎன் பேசுகிறப்போ ஒரு வழி இருக்குது, இதில் ப்ரொசீஜரல் லேப்ஸ் நிறையா இருக்குது. நான் அதெல்லாம் பற்றி பெருசாக பேச விரும்பலை, அது முக்கியமும் இல்லை. ஆனால் கீழ்மட்டத்தில் ஒரு டார்ச்சர், போலீஸ் காவலர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறை அப்படின்ற ஒன்று பெரிதாக மாறலை. நீங்கள் ஆட்சியாளர்கள் என்னதான் மனித உரிமைக்கான இதை பேசினாலும் கீழே நிர்வாக அமைப்பு கட்டமைப்பு அப்படின்ற ஒன்றில் அவங்களுடைய அணுகுமுறையில் படு மோசமாக இருக்குது அப்படின்ற ஒன்றை சொல்கிறார். நாளும் இந்த அவலம் அரங்கேறுது, சில விஷயங்கள் கவனத்துக்கு வருது, சிலது வரல அப்படின்னு சொல்கிறார். முதலாவதாக திருப்போணத்தில் இப்படி அஜித்குமார் என்ற ஒரு இளைஞர் காவல்துறையினால் தாக்கப்பட்டு அகால மரணமடைந்தது மிக மிக ஒரு வருத்தமான செய்தி, மிக மிக கண்டனத்துக்குரியது. ஒரு முன்னாள் காவல்துறை அலுவலர் என்ற முறையில் நான் எனது ஆழ்ந்த இரங்கலை அவரது குடும்பத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கே நான் ஒரு முன்னாள் போலீஸ் அப்படின்னு நினைக்கும்போது இந்த சம்பவத்தை பார்க்கும்போது நெஞ்சம் பதறுது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்கே போயிட்டுருக்கு காவல்துறை அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது முன்னாடி மாதிரி இல்லை, நாங்கள் வேலை பார்த்த 1990 2000 அப்படிலாம் இல்லை. நீங்கள் உங்கள் சன் டிவி மட்டும்தான் அந்த காலத்தில் 2000 வரைக்கும் இருந்துகிட்டு இருந்தது, சன் நியூஸ் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ அப்படி இல்லை, ஊடகங்கள் நிறையா இருக்குது. ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு கேமராமேன் கையில் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுட்டு இருக்காங்க. தப்பு நடந்தால் வெளியே வந்துடும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்பர் ஒன்று எங்கேருந்து சார் இந்த தைரியமும் மூர்க்கத்தனமும்? இல்லை, நான் சொல்கிறேன், நான் பேசுகிறேன். என்ன தான் ட்ரைனிங் கொடுத்தா கூட, இப்போ ஒரு கான்ஸ்டபிள் அப்படின்னா 7 மாதம் ட்ரைனிங், 2 மாதம் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸுக்கு உங்கள் ட்ரைனிங். ஒரு எஸ்ஐ அல்லது ஒரு டிஎஸ்பிக்கு டைரெக்டாக வரும்போது பேசிக் ட்ரைனிங் 1 இயர் அப்படி கொடுக்குறோம். நிறைய சப்ஜெக்ட் சொல்கிறோம், அதில் ஹியூமன் ரைட்ஸ், இந்த மாதிரி ஃபோர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, யூஸ் பண்ணக்கூடாது, எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும், சட்டத்தில் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட சிச்சுவேஷன்ஸ் என்ன, எல்லாத்தையும் சொல்லித்தரோம் நாங்கள். இருந்தால் கூட அந்த ஒரு பேசிக் ட்ரைனிங்கில் வெளியே அவுட்டோர் எக்ஸசைஸ் அவங்க அதிகமாக இருக்கிறதுனால பெரும்பாலானது நாங்கள் சொல்கிறதெல்லாம் ஏறுறதே கிடையாதுங்களேன். உண்மையை தான். நான் வைஸ் பிரின்சிபல் போலீஸ் ட்ரைனிங் இருந்திருக்கேன், பிரின்சிபல் போலீஸ் அகாடமியில் இருந்திருக்கேன், எனக்கு தெரியும். அதனால் அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி இன் சர்வீஸ் ட்ரைனிங், ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங், அப்படி ஆன் த ஜாப் ட்ரைனிங் அப்படி நிறையா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் கூட நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டும். வி ஆர் ரெஸ்பான்சிபிள், அக்கௌண்டபிள், லயபிள் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ இருக்கிறவங்க கான்ஸ்டபிள்ஸு அல்லது கீழே உள்ளவங்கலாம் என்னென்னா, யூனிஃபார்ம் போட்டோம்னா நாட் ஓன்லி ஆல்மோஸ்ட் ஒரு சபார்டினேட் போலீஸ் ஆஃபீஸர் லெவலில் வரைக்கும் சொல்லலாம் வைங்களேன். யூனிஃபார்ம் போட்டோம்னா யாரை வேணாலும் நம்ம எப்படி ஒருமையில் கூப்பிட்டாலும் அல்லது ஏதாவது அடிச்சுனா கூட நம்ம இம்யூன், நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு பெரிய மனப்பான்மையில் நிறைய பேர் ஃபங்க்ஷன் பண்ணி யாராவது நம்மளை காப்பாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறாங்களா? யூனிஃபார்ம் போட்டு நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, நமக்கு சட்டத்தில் வழி இருக்குது அப்படி இப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அது தப்பு. வி ஆர் ஆல்சோ, அதாவது ஒரு பொதுமக்களில் ஒரு குற்றம் பண்ணாங்கன்னா அவர் எங்கேயோ ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள லாக்கப் போடணும். போலீஸ் தப்பு பண்ணான்னா பக்கத்திலேயே லாக்கப்பு, ஒரு 4 ஸ்டெப் நடந்து உள்ள லாக்கப் தள்ளிடலாமா அப்படிங்கிறத போலீஸ் உணர்றதில்லை. தப்பு பண்ணக்கூடாது, வி ஆர் நாட் எபவ் லா அப்படிங்கிறது உணர்றதே இல்லை. இது சம்பவம் நடந்த இடமே போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, வேற கோயிலில் எங்கேயோ அடைச்சிட்டு கோசாலைக்கு கூட்டு போய் அடிச்சிருக்கிறாங்க. என்கொயரியே சட்டவிரோதமாக நடந்தது மாதிரி இல்லை. அதுதான் சொல்ல வரேன் நான். இப்போ போலீஸார் விசாரிக்கலாமா விசாரிக்கக்கூடாதா? எஃப்ஐஆரே நண்பர் டெஃபினே அவருக்கு சொன்னாங்க, எஃப்ஐஆரே போடலைங்க, 2 நாள் கழிச்சாங்க எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி எப்படிங்க ஒரு ஸ்பெஷல் பார்ட்டி விசாரிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு முக்கியமான நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அதாவது இப்போ எல்லா இடத்துலையுமே என்ன நடக்கு அப்படின்னா, பொதுவாக ஒரு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கேசஸ் இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு அழுத்தம், மேலதிகாரியுடைய அழுத்தம். அதில் ஒன்றும் ஓப்பன் சீக்ரெட், அது மேலே அழுது எப்படின்னா மறைச்சு பேச வேண்டியதில்லை. அதாவது ஒரு புகார்னு போய் கொடுத்தா ரெஜிஸ்டர் பண்ணுறது இல்லை. அதாவது நீங்கள் புகார் கொடுத்து போனீங்கன்னா ஒரு அரசியல்வாதியுடைய சிபாரிசு போனோம்னா உடனே அதுக்கு ஒரு நடவடிக்கை, மேலதிகாரியுடைய சிபாரிசில் போனால் ஒரு நடவடிக்கை, அல்லது நம்ம வக்கீல் ஒரு ஆளை கூட்டு போனாலும் ஒரு நடவடிக்கை, ஒரு ஆங்கிலத்தில் பேசுனா அதுக்கு ஒரு பயந்துக்கிட்டு ஒரு நடவடிக்கை. ஆனால் சாதாரண ஒரு பிரஜை நான் பாதிக்கப்பட்டேன் என்று சொன்னால் ஒரு எஃப்ஐஆர் போட்டதில்லை, ஒரு சிஎஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய இது தரதில்லை. நண்பர்களுக்கு நல்லா தெரியும். ஒரு வழக்கில்
ஒரு அதாவது முதற்கட்ட விசாரணை, ஆரம்ப கட்ட விசாரணை, ஒரு பிரிலிமினரி என்கொயரி பண்ணித்தான் விசாரிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னா நீங்க ஒரு 5 சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க, ஏன்னா அதுல வந்து டெஃபினட்டா இன்ஃபர்மேஷன் இல்லை, ஒரு சஸ்பெஷன் இருக்கும்போது நீங்க முதற்கட்ட விசாரணை பண்ணிட்டு நீங்க எஃப்ஐஆர் போடுங்க. அதர்வைஸ் டெஃபினட்டா இருந்தா எஃப்ஐஆர் போட்டே ஆகணும் தான் சட்டம் சொல்லுது. உச்சநீதிமன்றம் லலிதகுமாரி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல ரேட் பண்ணி அதான் சொன்னாங்க. ஆனால் அந்த முதற்கட்ட விசாரணை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை போலீஸ் மிஸ்யூஸ் பண்ணி அப்யூஸ் பண்ணி நாங்கள் விசாரணை பண்ணுறோம், எஃப்ஐஆர் போடுறதில்லை, நாங்கள் விசாரணை பண்ணோம் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆனால் ஒரு கம்ப்ளைண்ட் யாராவது போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தோம்னா ஒன்று எஃப்ஐஆர் போடணும், இல்லை முதற்கட்ட விசாரணை தேவையாக இருந்தால் ஒரு சிஎஸ்ஆர் தரணுங்க, கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது அக்னாலஜ்மெண்ட் கொடுத்தே ஆகணுங்க. ஆனால் கொடுக்கறது இல்லை, அப்படியே வச்சுக்கிறாங்க. ஏதாவது இல்லை என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அழுத்தம், நான் மேலதிகாரி அழுத்தம் சொன்ன பாருங்க. இப்படி ஒரு தெஃப்ட் கேஸ் வந்தது, ஒரு கார் திருடு போச்சு. இப்போ இந்த கேஸ் எடுத்தவங்களே ஒரு 7.5-8 பவுன் நகை திருடு போச்சுன்னா அது வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே போயிருது. அப்போ ஒரு கிரேவ் கேஸ் அப்படின்னா டிஎஸ்பி வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை அறிக்கை அனுப்பணும். எஸ்பி மீட்டிங்கில் போகிற மேலே போய் கேட்பாங்க, ரெவ்யூ பண்ணிட்டே இருப்பாங்க, கிரேவ் கேஸ் என்னாச்சுன்னு சொல்லி. இதுக்கு பயந்துக்கிட்டு அல்லது என்னுடைய டிஸ்ட்ரிக்டில் குற்றங்கள் ரொம்ப குறைவாக நடக்குன்னு நான் காமிக்கணும், இல்லைன்னா வேற டிஸ்ட்ரிக்டில் வேற மாதிரி காமிச்சிருவாங்க. நாளைக்கு சிஎம் ரிவ்யூ அல்லது மீட்டிங்கில் போகும்போது அல்லது டிஜிபி மீட்டிங் போகும்போது பெரிய பிரச்சனை சொல்லி போட்டி போட்டுக்கிட்டு எஃப்ஐஆர் போடுறத முழுங்குறாங்க. சரி, அது ஒரு பார்ட் போடுறது இல்ல. அது ஒரு நானே டிசி அடையார் அங்க இருக்கும் போதுங்க, அப்பா மாண்புமிகு முதல்வராக டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்தார்கள். நான் சொன்னேன், அப்ப இருக்கிற கமிஷனர்கிட்ட, ஏடிஜிபி லாண்டாட்ட, டிஜிபி சொன்னேன், ஏன் சார் பொய்யாவே எல்லாருமே எல்லா ஆட்சியிலையும் அரசாங்கத்தை நீங்க நல்ல பேர் வாங்கினதுக்காக வேண்டி எங்க ஆட்சியில தான் குறைந்த குற்றங்கள் நடக்கிறது அப்படின்னு பொய்யா ஏன் எல்லா ஆட்சியிலையும் ஏன் ப்ரொஜெக்ட் பண்றீங்க? உண்மையை சொல்லுங்களேன். நீங்க வேற கேஸை கண்டுபிடிக்க வேண்டாம், வர்ற கம்ப்ளைண்ட் வாங்கி ஃப்ரீயா கேஸ் ரிஜிஸ்டர் பண்றீங்களே, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுறீங்களே, பாதி குறை தீர்ந்து விடுமே உங்களுக்கு அப்படின்னா, எப்பா இதை வச்சுக்கிட்டு நம்ம நிறைய இன்னைக்கு போன மாதம் 100 கேஸ் ஆச்சு, இப்போ 200 கேஸ் ஆச்சுன்னா அரசியல் கட்சிகள் அதை அரசியலாக்குமே எப்படின்னாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, மேல வரைக்கும் போய் முதல்வர் அவர்களுடைய வரைக்கும் நாங்கள் அதை பேசணும், முதல்வர் ஒத்துக்கிட்டார் ரைட்டுன்னு. ஆனா ஒரு 6-7 மாதங்களுக்கு அப்புறம் அப்புறம் பழையபடி அதே மாதிரி வந்துச்சு. ஆக இப்ப ஒரு கேஸ் நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்க, கார் திருடு போச்சு அல்லது 8 பவுன் நகை திருடு போச்சுன்னா என்னாச்சு? எஃப்ஐஆர் போட்டோம்னா மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல கம்மியா இருக்கு, நம்ம இதுல கேஸ் அதிகம், டிடெக்ட் நமக்கு ப்ராப்பர்ட்டி லாஸ்ட் அதிகம், டிடெக்ஷன் கம்மியா இருக்குது, நான் யார்கிட்ட போய் திட்டுவாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த மேலதிகாரி நீங்க சொன்னீங்கல்ல, கீழே கான்ஸ்டபிள் லெவல்ல சபார்டினேட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து மிஸ்பிஹேவ் பண்றதாங்களே, இப்படி பண்றாங்கன்னா மிகப்பெரிய மன அழுத்தம். கான்ஸ்டபிள், சபார்டினேட் போலீஸ் இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி வரைக்கும் ட்ரைனிங் கொடுக்கிறது முக்கியம். அவங்களுக்கு எப்போ அடிக்கணும் சொல்லி ட்ரைனிங் கொடுக்கணும் முக்கியம், எப்படி ட்ரீட் பண்ண சொல்லி. அதை விட எஸ்பி டு டிஜிபி இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு பக்காவா நிறைய ட்ரைனிங் தரணுங்க. அவங்க சபார்டினேட் போலீஸ் ஆஃபீஸர் சில நேரம் ட்ரீட் பண்ற பார்த்தோம்னா அவ்வளவு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் மூவ்மெண்டா இருக்கும். இப்போ இந்த கேஸ்லயே வச்சுக்கோங்களேன், இந்த அளவுக்கு கான்ஸ்டபிள் வந்து சட்டத்தை கையில் எடுக்கலாமா அப்படின்னா அவங்களுக்கு இன்வெஸ்டிகேட்டிவ் பவர் இருக்கான்னா, எஸ்ஐ ஹெட் கான்ஸ்டபிள் வரைக்கும் இன்வெஸ்டிகேட்டிவ் பவர் கிடையாது. ஒன்லி ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன் எஃப்ஐஆர் போடலாம், எஃப்ஐஆர் போட்டு அதை ஐஓ எஸ்ஐ அல்லது இன்ஸ்பெக்டர் கொடுக்கணும். இது வந்து ஒரு கிரேவ் கேஸா இருக்க முடியும், அப்ப இன்ஸ்பெக்டர் தான் விசாரிக்கணும். இன்ஸ்பெக்டர் வந்து அல்லது டிஎஸ்பி ஒரு ஸ்பெஷல் பார்ட்டி ஃபார்ம் பண்ணி இந்த குற்றவாளி யார் பண்ணிருப்பாங்க, எங்க பண்ணிருப்பாங்க என்னன்னு தகவல் சேகரிக்க தான் ஸ்பெஷல் பார்ட்டி, தவிர இன்ட்ராகேஷன் அரெஸ்ட் அப்படிங்கிறது ஐஓ தான் பண்ண முடியும். இன்ட்ராகேஷன் ஐஓ தான் பண்ண முடியும். கான்ஸ்டபிள் பண்ணது எல்லாமே எல்லாவற்றையும் செயல் மிக மிக கண்டனத்துக்குரிய செயல். ஒரு நாள்ல பதிவாகிற அத்தனை குற்ற வழக்குகளையும் அந்த ஐஓ இன்ஸ்பெக்டரா இருக்கிற ஒரு ஐஓ வந்து அத்தனை வழக்கையும் அவர் முழுமையா தீர விசாரிக்க முடியுமா? அவர் கீழே இருக்கிறவங்க விசாரிக்க சொல்வாரா? அது வந்து இம்மெட்டீரியல். நீங்க சொல்றது இம்மெட்டீரியல். நான் உங்களை கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புறது வந்து, ஒரு இந்த மாதிரி ஒரு திருட்டு வழக்கு வருகிறதுன்னா ஒரு போலீஸ்க்கு வந்து ஒரு பேசிக்கான ட்ரைனிங் இருக்கும்ல. இப்போ வந்து ஒரு கொடுங்குற்றம், ஒரு கொலைய வழக்கில் இருக்கிற ஒருத்தர், ஒரு பெரிய ஒரு மொலஸ்டேஷன் பண்ணவர், ஒரு சீரியல் அஃபெண்டர், அவங்கள எப்படி ஒரு 3rd டிகிரியில் விசாரிப்பாங்கன்றதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது. ஒரு தீவிர செயலில் ஈடுபட்டவங்க, பயங்கரவாதம் அப்படின்னு. இது ஒரு திருட்டு கேஸ். இதுக்கு இத்தனை பேர் சூழ்ந்து அடிக்கிறதும் வேற 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 இன்வெஸ்டிகேட்டிவ் மெத்தடே இல்லையா? கிரிமினல் அது சாதாரண திருட்டு கேஸ் சம்பந்தப்பட்டவர் அல்லது ஒரு ஹட் கேஸ்ல சம்பந்தப்பட்டவர், கொலை வழக்கு அல்லது ஒரு பெரிய டெரரிஸ்ட், அதுல எல்லாம் வந்து ஒரு பாகுபாடே இல்லை. காவல்துறையினர் அடிக்கலாமா, யாராவது இருக்கட்டும் அவங்க அப்படின்னா சட்டத்தில்
சிஆர்பிசியில் இப்போ இருக்கிற பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா இந்த சட்டங்களில், ஐபிசியில் இப்போ இருக்கிற பாரதிய நியாய சங்கீதாவில், சில லோக்கல் லாஸ்லே கூட 9 விதமான சந்தர்ப்பங்களில் காவல்துறை ரீசனபிள் மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம். அது வந்து சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினி. இது சரிதானா, எக்ஸசிவ் ஃபோர்ஸா, சரியான ஃபோர்ஸானு பார்க்கலாம்னு ஒரு இருக்கு. எந்த விதமான இதை பார்த்தா கூட இப்படி இந்த காவலர்கள் இந்த திருப்புவனம் கேஸில் அஜித்குமாரை கொண்டு போய் பல்வேறு இடங்களை வைத்து அடித்தது அல்லது அவரை சேர்ந்தவளை அடித்து துன்புறுத்தி இருக்கிறதுக்கு அந்த 9 விதமான சர்க்கம்ஸ்டான்ஸில் வரவே இல்லை. இன்ட்ராகேஷனில் அடித்து கம்பல் பண்ணி கன்ஃபெஷன் வாங்குறதுக்கு போலீஸுக்கு பவரே இல்லை. ஆக இந்த வழக்கில் என்னன்னா அழுத்தம் கண்டுபிடிக்கணுங்க. நான் மேல திட்டு வாங்கிட்டு இருக்கிறேன், நான் என்ன பண்றது, உடனே பண்றேன் இல்லையா அப்படி சொல்லி மேலதிகாரிகள் அழுத்தம் கொடுத்த உடனே கீழே இன்ஸ்பெக்டர், அது கீழே உள்ளவங்க அழுத்தம் எனக்கு தெரியும். நானும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர். இப்ப அந்த அழுத்தம் கொடுத்தவங்க எல்லாம் சிக்குவாங்களா? ஏங்க அடிச்சவங்க அரெஸ்ட் ஆயிட்டாங்க, கரெக்ட். அழுத்தம் கொடுத்தவங்க யாருன்றது அம்பலமாகுமா? அதாவது இதுல கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க பார்த்திருப்பீங்க. மேலதிகாரிகள் சொன்னதானங்க, சொன்னாதானங்க, சொன்னதா போய் தாங்க இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சில பேர் அவங்க மனைவிமார்கள் குடும்பத்தில் போராட்டினாங்க. மேலதிகாரிகள் இல்லீகலா ஒன்னு சொன்னாங்கன்னா பண்ணாங்கன்னா ஜெயிலுக்கு தான் போகணும் கண்டிப்பா. இல்லீகல் ஆர்டர்ஸ் ஓய்வு பண்ணத்தில் ஒண்ணுமே இல்லை, எங்க சட்டமே கிடையாது. ஆனால் இந்த அழுத்தம் எப்படி இதுல பிடிக்க மாட்டாங்க. நாளைக்கு ஸ்டேஷன் விசிட் பண்ணுவாங்க, வேற ஒரு கேஸ்ல சரியா பண்ணல, ஒரு சார்ஜ் அல்லது வேற ஒரு சஸ்பென்ஷன் அல்லது நிம்மதியாக வேலை செய்ய முடியாது அப்படின்னு சூழ்நிலை இருக்கும்போது கேஸை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. பிரஸ்ல ஆகா பெரிய கேஸ் கண்டுபிடிக்க முடியல, போலீஸ் கையாளாத போச்சுப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட் இருக்காரு, இவரு அரசியலுக்கு அவர் பண்ணியே ஆகணும். அவர் என்ன சொல்லுவாரு, இந்த அரசாங்கம் தோற்று விட்டது, போலீஸ் தோற்று விட்டது மோசம் அப்படின்னு பேசுவாரு. அல்லது பப்ளிக்ல வேற மாதிரி பேசுவாங்க. போலீஸ் சுப்பீரியர்ஸ் எல்லா பிரஷரும் தாங்கிட்டு அந்த இன்ஸ்பெக்டரோ டிஎஸ்பியோ எப்படியாவது கண்டுபிடிக்கணும். நல்லா விசாரிக்கும் போது சரியான சட்ட புரிதல் இல்லாம நமக்கு அடிக்கிறதுக்கு பவர் இருக்கா இல்ல, படிச்சனா ஜெயிலுக்கு போகணும். நம்ம நல்லா விசாரிக்கிறதுனால நல்லா அடிக்கிறது பண்ணது மிக 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 தவறு. அடிக்கிறதுக்கு இவங்க பவரே இல்ல, சரியான நடவடிக்கை எடுத்தது சரிதான். இதுல சரி சார் வந்து இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு. நம்ம ஹென்றி சார் வந்து இது சிபிஐக்கு கொடுத்திருக்க தேவையில்லை, ரொம்ப நாள் ஆயிடும். அதுக்கு பதிலா எனக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் மேலேயும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற சில ஹானஸ்டான ஆபீசர்ஸ் மேலேயுமே நம்பிக்கை இருக்கு, அவங்கள கொண்டே ஒரு விசாரணையை நடத்தி இருக்கலாம், ஒரு சீக்கிரமா இதுக்கு தீர்வு வந்திருக்கும்னு சொல்றாரு. இல்ல இதுல வந்து நான் கூட நினைச்சேன் இது சிபிஐக்கு அனுப்பியிருக்க வேண்டியது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எல்லாம் சும்மா வெறும் வாயை போட்டு மெல்ற எல்லாத்தையும் வாயை அடைக்கணும். தேவையில்லாம அலிகேஷன் சொல்லுவாங்க, தேவையில்லாம இதுல ஒரு மோட்டிவ் கற்பிப்பாங்க அப்படின்னு ஒரு நல்ல நோக்கத்தில் தான் எங்க மடியில ஒண்ணு எங்களுக்கு ஒன்றும் கனம் இல்லைங்க, பயம் இல்லைங்க, சிபிஐ விசாரிக்கீங்களா நல்லா விசாரிங்க நாங்க ரெடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் பண்ணதில்ல. அந்த 6 பேர் இல்லை எஃப்ஐஆர் போட்டா 5 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்ஸ்பெக்டரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அந்த டிஎஸ்பி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, இன்ஸ்பெக்டர் மேல நடவடிக்கை எடுக்க போறாங்க. ஈவன் ஏடிஎஸ்பி கூட இன்வால்வ்டா அப்படிங்கிற விசாரிச்சுட்டு இருக்காங்க. எஸ்பியை உடனடியாக காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்திட்டாங்க. வேற யாராவது இந்த நேரத்தில் விசிட் பண்ணிருக்காங்களா? எந்த ஆபீசரையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கம் எங்களுக்கு இல்லைங்க. தவறு செய்திருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்று மாண்புமிகு முதல்வர் கிளீனா சொல்லிட்டாரு. இதுல என்ன ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, மதுரையில் உள்ள மதுரை கிளை உயர் நீதிமன்றத்தில் நீதியரசர்கள் ரொம்ப கிளீனா சொன்னாங்க, நாங்க சூமோட்டோவை எடுத்துக்கிறோம் நாங்க அப்படின்னு விசாரிச்சாங்க. அதுல பழைய 176 1 கேபிட்டல் ஏல இப்போ 196 சப்செக்ஷன் 2 இந்த பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதால ஒரு ஜூரிசெக்ஷனல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் போலீஸ் காவலில் இருந்த, காவல்ல அரெஸ்டே பண்ணல, அரெஸ்ட் பண்ணா மட்டும்தான் கஸ்டடி என்ற அர்த்தம் இல்ல, போலீஸ் லாக்அப்ல வச்சா தான் கஸ்டடி என்ற அர்த்தம் இல்ல. நீங்க சர்வலைன்ஸ் பண்ணா கூட ஒரு வீட்டுல ஒரு குற்றவாளி இருக்கான்னு சொல்லி 4 பேர் நீ சுத்தி போட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவன் பயந்து போய் தூக்கு போட்டா கூட அந்த இறப்பு வந்து கஸ்டடியில இறந்துருக்காருன்னு அர்த்தம். ஆக சுப்ரீம் கோர்ட் நிறைய ஜட்ஜ்மென்ட் கொடுத்தாங்க. இதுல இவங்க பிடிச்சு தான் விசாரிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, வீடியோவும் வந்துருச்சு. அதனால ஒரு ஜூரிசெக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கு அனுப்புனாங்க. அவங்க விசாரிச்சுட்டு இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் மதுரை அந்த டீன் கூட போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட்ல 44 காயங்கள் இருக்கிறது, இந்த காயங்கள் தான் இறப்புக்கு காரணம் அப்படி கொடுத்துட்டாங்க. அப்பவுமே இந்த உயர்நீதிமன்றமே அப்சர்வ் பண்ணாங்க, நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, மேலதிகாரிகள் யாரோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும், சரியா யார் இன்வால்வ் எடுக்கணும்னு சொன்னாங்க. அரசாங்கம் எஸ் மேலதிகாரிகள் நடவடிக்கை தயக்கமே இல்லை, எங்களுக்கு யாரையும் காப்பாற்ற நோக்கம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அப்பவே நீதியரசர் என்ன பண்றாங்க, அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து இப்பதான் பதவிக்கு வந்திருக்காரு, ஒரு முன் அனுபவம் அதிகம் இல்லாம இருக்கலாம், ஏதாவது தப்பு நடந்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் லெவல்ல அவரை மதுரையில் 4th அடிஷனல் ஜட்ஜ் அவரை போட்டு ஒரு என்கொயரி பண்ணுங்க
அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து என்கொயரினா அவர் போலீஸ் ஆஃபீஸர் என்கொயரி பண்ண மாட்டாங்க. என்கொயரி அப்படின்னாலே இட்ஸ் கண்டக்ட் டு பி கண்டக்டட் பை ஜுடிஷியல் ஆஃபீஸர் தான். போலீஸ் பண்றது இன்வெஸ்டிகேஷன். அவர் என்கொயரி பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அந்த ஒரு டைரக்ஷன் கண்டிப்பாக உயர்நீதிமன்றம் தரும். இப்படி உயர்நீதிமன்றத்தின் பார்வையில் 8ஆம் தேதிக்கு இந்த கேஸ் வரும். அதுக்குள்ள அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் விசாரிச்சு டோட்டல் ரிப்போர்ட் தரணும், ரெக்கார்ட் போறோம், அவர் கொடுத்து சொல்லியாச்சு. இதுல தப்பு பண்றதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா உயர்நீதிமன்றம் காங்கிரஸ் எடுத்துக்கிடுச்சு. ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் லெவல்ல அவங்க செலக்ட் பண்ணி இவர் நல்ல ஜட்ஜு, இவர் தப்பிக்க முடியாது, யாரும் உண்மையை சொல்வார்னு கொடுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உடனடியாக நம்ம வந்து ஒரு சிபிசிஐடியில் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி நீங்க விசாரிங்கன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதையே மீறி தேவையில்லாம அரசியலுக்காக வேண்டி ஏதாவது அரசியலாக்கப்படுமோ இந்த பிரச்சனையில் என்று சொல்லிதான் மாண்புமிகு முதல்வர்கள் இது சிபிஐக்கு மாத்திரம் தயக்கமே இல்லைங்க, நாங்க மாத்தி உத்தரவிடுறேன் அப்படி சொல்றாங்க. அவசியமே இல்லைங்க, நம்ம போலீஸே நல்லா பண்ணுவாங்க. தப்பு பண்ணா நீங்க சொல்லுங்க. நீங்க ஏன்னா தப்பு உயர்நீதிமன்றத்துடைய அப்சர்வேஷன்ல டைரக்டா அப்சர்வேஷன் இருக்கும்போது மேற்பார்வையில் இருக்கும்போது தப்பு பண்ண முடியுமா? இல்ல 8ஆம் தேதி கோர்ட் வந்து இல்ல சிபிஐ என்கொயரி வேண்டாம், சிபிசிஐடியே கன்டினியூ பண்ணலாம்னு சொல்ல முடியுமா? சொல்லலாம். இவங்க ஆர்டர் போட்ட பிறகு லெட்டர் எழுதின பிறகு நல்லா சொல்லலாம். ஏன்னா உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் நம்ம ஜெனரல் பவர் ஆஃப் கன்சர்ன் கொடுத்திருக்கோம். டெல்லி போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுல அது வந்து மத்திய அரசாங்க ஊழியர்களுக்காக தான் சிபிஐ வச்சிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஜெனரல் கன்சென்ட் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் எல்லாம் பண்ணலான்னு இருக்கு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஜெனரல் கன்சென்ட் கொடுத்துருந்தோம். சிபிஐ எடுத்துக்கலாம் விசாரணைக்கு மாதிரி. அது சில பிரச்சனை வரும்போது அந்த ஜெனரல் கன்சென்ட் வித்ட்ரா பண்ணியாச்சு. இப்போ சிஎம் ஸ்பெஷலா கொடுத்தா கூட உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் இந்த ரெண்டு கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் வந்து இல்ல சிபிஐ தேவையில்லை, நீங்க சிபிசிஐடியே விசாரிக்கன்னு சொல்லலாம், அழகா சொல்லலாம். இல்லைன்னா நீங்க கொடுத்து சரிதான் கூட சொல்லலாம். அதாவது ஒரு சின்ன இது, இன்னைக்கு எல்லாருமே வந்து சிபிஐ வேண்டாம், மாநில அரசினுடைய காவல்துறையை வந்து விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறது வந்து இது வந்து முக்கியமாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு தருணம். இது மாதிரியான வழக்குகளில் கடந்த காலங்களில் இவங்க சொல்றாங்க, திரு சித்தனனோ அல்லது திரு ஹென்றி டிபேனோ சிபிஐ வேண்டாம், ஸ்டேட் கவர்மெண்ட் இதுதான் கோர்ட் மானிட்டரிங்ல ஒரு டிபேட் நடத்துறாங்க. முக்கியமாக பார்க்கப்படுது. எதிர்க்கட்சி தலைவர் அது அரசியல். நான் என்ன சொல்ல போறேன், ஹென்றி திபேன் சார் வந்து யாருக்காக அப்பியராரு? பாதிக்கப்பட்டவங்களுக்காக அப்பியர் ஆகிறார். ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு பொதுவான விஷயத்தில் பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் அரசியல் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுருங்க. பாதிக்கப்பட்ட தரப்பில் இருக்கிற வழக்கறிஞரே இந்த அரசின் மீது நம்பிக்கை இருக்குது, இந்த காவல்துறை மீது நம்பிக்கை இருக்குது, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் எப்படி பண்ண மாதிரி பண்ணக்கூடாதான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இது எதை காட்டுதுன்னா, இதே மாதிரியான சம்பவங்கள் கடந்த காலங்கள் நடக்கும்போது பாதிக்கப்பட்டவங்களும் சரி, அரசியல்வாதியும் சரி, பொதுவாக இருக்கிறவங்க சரி, போலீஸ் மேலே நம்பிக்கை வராது, இங்கே சிபிஐ வைக்கணும்னு தான் கேட்பாங்க. ஆனால் இன்றைக்கி சிபிஐ கூட தேவையில்லை, நீங்களே விசாரணை பண்ணுங்கன்ற போது இந்த அரசு எந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக வெளிப்படைத்தன்மையாக நடந்திருக்குதுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கேள்வி கேட்டீங்க வந்து இப்போ வந்து அரசியலுக்கு வரும். இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் என்ன அவர் யோசிக்கிறாங்கன்னா, இந்த விஷயத்தை பார்க்கும்போது நீதிமன்றம் இன்றைக்கி வந்து சிபிசிஐடியே விசாரிக்கலாம்னு சொல்லிடுச்சு. உங்களோட இன்வெஸ்டிகேஷனில் எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை, அதனால் நீங்கள் வந்து ஐ ஷுட் திங்க் ஓவர் த சேஞ்ச் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் பற்றின கூட ஒரு ஹிண்ட் கொடுக்கல. அவங்க வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ் இந்த இன்வெஸ்டிகேஷன் மேலே நம்பிக்கை இருக்குது. ஆனால் இருந்தாலும் கூட ஏன் மாண்புமிகு முதலமைச்சர் இதை வந்து ஃபீல் பண்ணுறாங்கன்னா, எதிர்க்கட்சி வந்து இதை வந்து அரசியலாக்க பார்க்குறாங்க. இன்னொரு விஷயம் வந்து நாட்டு மக்களுக்கு மத்தியில் வந்து முறையாக ஒழுங்காக நடக்குதுங்கிற அந்த மாயையெல்லாம் தாண்டி இதை வந்து அரசியல் லாபத்துக்காக வரக்கூடிய தேர்தல் காலங்களில் இன்னும் 10 மாதமே குறைந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசுறதுக்காக இது ஒரு இடம் கொடுக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், நான் இதை வந்து அதாவது ஆளுந்தரப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துலேருந்து கூட நான் இன்னும் வெளிப்படையாக கூட சொல்ல, என்னுடைய முதலமைச்சர் வெளிப்படையான முதலமைச்சர், இந்த அரசும் வெளிப்படையான அரசு, நானும் வெளிப்படையாக பேசுகிறேன். இதே டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸர்ஸ் இருந்தாலும் கூட எல்லா நேரத்திலையும் முதலமைச்சராலேயோ அரசாலேயோ இந்த வழக்கு எப்படி போகுதுன்றது மைன்யூட்டாக மானிட்டர் பண்ண முடியாது. இன்றைக்கி ஊடகங்கள் பரபரப்புகள் காரணமாக எங்களுடைய கவனங்கள் இதில் இருக்கும். 1 மாதம் ஆகும்போது எங்களுடைய வேலைகள் வேலை இடத்துல வரும்போது இதில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் யாராவது இந்த இன்வெஸ்டிகேஷனில் இருக்கக்கூடிய இந்த 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 டிப்போசிஷனை, இந்த எவிடன்ஸை இதை நிறுத்த செய்யக்கூடாதுன்றதுக்காக ஒரு டபுள் காஷனில் தான் முதலமைச்சர் வந்து இது ஒரு என்டையர் டிஃப்ரெண்ட் இன்வெஸ்டிகேஷனில் கொடுக்கும்போது சேம் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க நாளைக்கு யாராவது இன்டைரக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கூட இவங்களை காப்பாற்றக்கூடாது. சார் இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார், நாளைக்கு இந்த டியூ கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் லாங் பெண்டிங் இதில் போகும்போது டைல்யூட் பண்ணிட்டாங்களா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு கூட இடம் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம வந்து ஒரு சிபிஐக்கு இது போட்டோம் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கம் தான் பார்த்துருக்காங்க. பட் நான் ரொம்ப ஹென்றி தீபன் சாரும் சரி இவங்களெல்லாம் நான் வந்து
ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். நான் நன்றி தெரிவிக்கிறேன் அரசின் சார்பாக. என்னன்னா, இந்த அரசின் மீது இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் அரசின் மீது நம்பிக்கை இருக்கு, இந்த காவல்துறை மீது நம்பிக்கை. ஏன்னா காவல்துறை ஹெட்டா ஒரு முதலமைச்சர் இருக்கிற இந்த இடத்துல அவ்வளோ நம்பிக்கை இருக்கிற போது இந்த அரசு எந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையாக இருக்குது. உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் வேதனையாக இருக்குது சார். இந்த செய்தியை கேட்ட உடனே மாண்புமிகு முதலமைச்சருக்கு அவங்களுக்கு சொல்லணும்னா ஒரு துயரம். இது ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இமீடியட்டாக கூப்பிட்டு செக்ரட்டரியேட்டில் அஃபீஷியல்ஸை கூப்பிட்டு டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு இதை பற்றின நம்பலை. நான் இந்த துறையினுடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், நீங்கள் கொடுக்குற ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு நான் பேச முடியாது. எனக்கு இன்னும் டவுட் என்ன காட்டுங்க, சொல்லுங்கள். அதை நேருக்கு நேராக அவர் பார்த்தாரு. அது அள்ளியில் மாண்புமிகு முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் இதை பற்றி வேறு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் மூலமாக இதை விசாரித்து இதனுடைய பேக்ரவுண்டை வாங்கி தான் இன்றைக்கி இதை செஞ்சுருக்கிறாங்க. எனவே இதை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நம்ம தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறோம். அதேமாரி பல வழக்குகள் நம்ம வாங்கி கொடுத்துருக்குது. ஒன்று இருந்தாலும் கூட ஒரு முதலமைச்சராக, ஒரு அரசியலில் நம்ம பார்க்க வேண்டிய போது இதே நான் கேட்குறேன். நாளைக்கு எதிர்கட்சிகள் இல்லை இது நல்லா தான் போயிருக்கு அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சம்பவத்தில் அரசியல் லாபம் தேடுவாங்க. ஸோ அதுக்கு கூட நம்ம இடம் கொடுக்கூடாதுன்னு தான் மாண்புமிகு முதலமைச்சர் நினைச்சிருக்காரு, தவிர வேறு எந்த எண்ணமும் கிடையாது. திரு அக்னி, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. இதில் கவர்மெண்ட்டோட சின்சியாரிட்டியை காட்டுது. எங்களுக்கு எதையும் மறைக்க வேண்டிய எந்த அவசியம் இல்லை, யாரை காப்பாற்றணுன்ற அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று, பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தை அழைத்து அவங்க தாயாரை, சகோதரனை அழைச்சி முதலமைச்சர் பேசியிருக்கிறார். சாரி, இன்னும் ஒரு குறுக்கீடு சார், மன்னிக்க சேர்த்தே சொல்லிட்டோம். ஏன்னா அவர் பேசி சொல்லிடுங்க சார். இல்லை, அதாவது என்னென்னா, எந்த அரசாங்கமும் இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை வழக்கு பதிவுமே சார் கொலை வழக்கு போடுறது கிடையாது. இந்த அரசாங்கம் 21 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்த பிறகு தான் காவல்துறை நடவடிக்கை, காவல்துறையினால் ஏற்படுகிற இந்த மாதிரியான குற்ற சம்பவங்களுக்கு கொலை வழக்குகளை முதல்ல பதிவு செஞ்ச அரசு தான். மற்ற நேரம்லாம் கோர்ட்டு சொல்லும், போராட்டம் வரும், அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப காலம் கழிச்சு தான் கொலை வழக்கு போடுவோம். எடுத்த உடனே கொலை வழக்கு போட்டுருங்க அதில். ஓகே திரு அக்னி. சார், மரியாதைக்குரிய ஹென்றி டிவைன் சார் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நிதானமாக, ரொம்ப பொறுப்பாகவும் கருத்தை முன் வச்சார். அவருடைய கடந்த காலத்திலலாம் நான் நிறைய விவாதத்துலேயும் அவருடைய நேரடி இதுலேயும் நான் பங்கேற்றிருக்கிறேன். இங்கே ஒரு அரசினுடைய செயல்பாடுகளை பற்றிலாம் இங்கே யாருமே இது பண்ணலை சார். இல்லை, அவர் மூமெண்ட் எகெயின்ஸ்ட் டார்ச்சர் அதுக்கு இயங்கக்கூடிய ஒருவர். அவருக்கு யார் அதிகாரி, யார் நிர்வாகம் அப்படின்றத விட கோரான பிரச்சனைக்கான தீர்வு, அதை நோக்கி பார்க்குற ஒரு பரந்த பார்வையிலிருந்து இதை அணுகிறாரு. அவருக்கு அரசியல் பார்வை இல்லை, அப்படி பார்க்க முடியாதா? அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். எனக்கு அந்த அரசியல் பார்வையே கிடையாது. இந்த தலைப்பு சார், இந்த அஜித்குமாரனுடைய மரணம் நாம் சிபிஐக்கு மாற்றிருக்கோம். காலையில் தலைமை இயக்குனர் டிஜிபி அவங்க சிபிசிஐடிக்கு இது பண்ணாங்க. அதெல்லாம் வேற சார். தமிழ்நாட்டினுடைய காவல்துறை திராவிட கட்சிகள் அப்படின்றத தாண்டி நாம் அவங்களுக்கு அதிகமான ஒரு இதை கொடுத்துட்டோமோ அப்படின்ற ஒரு இது வருது சார். யாருக்கு கொடுத்துட்டோமோன்றீங்க? போலீஸுக்கு கொடுத்துட்டாங்கன்றீங்களா? அடிக்கிறதுக்கு கம்பு கொடுக்குறாங்க, ஆனால் கம்பெல்லாம் அடிச்சா அவன் சாக மாட்டான், அதனால அவன் இரும்பு கம்பியாலையும் மிளகாப்பொடியும் தூவி விட்டா செத்துருவாண்டு நம்முடைய சித்தனன் சார் போன்றவர்கள் போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் சொல்லி கொடுத்தாங்களா? இது யாருடைய கலாச்சாரம்? அதனால தானங்க அரெஸ்ட் பண்றோம், கொலை கேஸே போட்டது அதனால தானங்க. ரைட், அடுத்து வர எப்ப அதிகாரம் எந்த சட்டத்துல வழங்கப்பட்டிருக்கோ பேசும்போது நான் பேசவே இல்லை. ஒரு வார்த்தை சொன்னீங்க, நீங்க பேசும்போது தரேன் கேட்டீங்க. அப்படினா அதத்தான் நான் நாங்க சட்டபூர்வமாக பவரை நீங்க யூஸ் பண்ணுங்க, சட்டத்துக்கு உட்பட்டு சொல்றோம் நாங்க. வர சமுதாயத்துல இப்ப சார் நல்லவரா இருந்தாருன்னா அவர் வெளி தோன்றர்கள் நல்லவரா இருப்பாங்க. சமுதாயத்துக்கு ஒரு நல்லவரா இருந்தா நல்லவர். என்னதான் ட்ரைனிங் கொடுத்தா கூட அந்த கொஞ்சம் குணம் இருக்கும் இல்லையா? திருப்பி ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் திருந்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் சார். அதத்தான் இப்ப சொல்ல வரேன். இதுல தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டிய சொல்லியாச்சு. ஓகே, கரெக்ட் சொல்லிட்டீங்கல்ல, விட்டுருங்க. கொஞ்சம் இவ்வளவு நேரம் பேசுனா அமைதியா உட்கார்ந்து பேச விடுங்க. ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகே, என்ன கேக்குறேன் சார், குற்றம் நடந்த நிகழ்வு நடந்த இடம் எங்க சார்? மடப்புறம் காளியம்மன் கோயில். அதில் இருக்கக்கூடிய காவலாளி. இது லாடனேந்தல் காவல் நிலையம். அதுக்கு முன்னாடி இது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையினுடைய
டிசி, அங்க இருக்கக்கூடிய டிஎஸ்பி. ஹென்றி சார் குறுக்கிட வருமாங்களா? ஒரே நொடி. ஹென்றி சார் குறுக்கிட வருமானீங்க. இல்லைடா, அதாவது பேசும்போது ஒரு விஷயங்களை மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு பற்றி திரும்பிடுச்சு. ஆனால் இந்த வழக்கில் அவர் இன்னும் உத்தரவாதம் கொடுக்க வேண்டியது என்னவென்றால், என்னுடைய கட்சியை சார்ந்தவர்கள், கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள், அஜித்குமார் வீட்டுக்கு எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய ஒரு உறவுமுறை கல்யாண மண்டபத்தில் டிஎஸ்பி தலைமையில் 50 லட்சம் ரூபாய் பேரம் பேசினார்களே, அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்று கண்டிப்பாக அவர் கூறியிருக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த வழக்கில். இதை நம்ம வெளியே என்ன பேசுகிற, அதனால் கண்டிப்பாக பேசுகிறேன். இது நீதிமன்றத்தில் நான் எழுப்பிய ஒரு விஷயம். நீதிமன்றமும் அதை அதிர்ச்சியுடன் கேட்டு ஆணையில் குறிப்பிட்டிருக்குது. ரெண்டாவது விஷயம், ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டபிள்ஸ். கான்ஸ்டபிள்ஸுக்கு எதிராக நீங்கள் மர்டர் கேஸ் போடுறதுக்கு வேகமாக வரீங்க. ஆனால் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய உதயகுமாராக இருக்கட்டும், காஞ்சிபுரத்தில் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய பல்வீர் சிங்கையும் ஏன் கைது செய்வதற்கு நீங்கள் முன் வருவதில்லை? இந்த முரண்பாடு இருக்கு என்பதையும் இந்த நேரத்தில் சேர்த்து பேசுகிறேன். அந்த 2 வழக்குகளையும் வித்தியாசம்னா, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் டிட்டர்மின் பண்ணுறாங்க. இந்த ஒரு இடத்துல தான் பொலிட்டிக்கல் லீடர் உள்ளே இன்டர்ஃபியர் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு தான் மாண்புமிகு முதலமைச்சர் ஹஸ் டேக்கன் கண்ட்ரோல் ஆஃப் தி சிச்சுவேஷன். பல்வீர் சிங் கேஸில் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் பேசுகிறத கேட்டார். இங்கே வையாபுரியுடைய வழக்கில் காஞ்சிபுரத்தில் உதயகுமார் ஐபிஎஸ் சொல்லுகின்ற விஷயத்தில் அங்கேயும் எக்ஸிக்யூட்டிவ் சொல்கிறத கேட்டாங்க. இந்த முதல் முறையாக தான் நீங்கள் தலையீடு செய்திருக்கிறீர்கள் என்று நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுக்க தயாரா என்பதையும் மாண்புமிகு முதலமைச்சர் சொல்ல வேண்டும் என்பதை மிக பொறுப்புடன் மரியாதையுடன் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். சார், இப்போ இதில் அந்த இறந்து போன அஜித்குமார் வெளிக்காயங்கள் 18, உள்காயங்கள் 40, இதையெல்லாம் தாண்டி ஏற்கனவே அந்த குற்ற சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர் இதை பற்றி எதுவுமே சொல்ல, சரி போயிட்டு வாப்பா எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சி விட்டுருக்குறாங்க. அங்கே முதல் தகவல் அறிக்கை என்ன நிலைப்பாடு எதுவுமே தெரியாமல் நான் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர், காவல்துறையை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவருக்கு நான் பணிவாக கேட்டுக்கொள்வது, இந்த டிசி ஸ்பெஷல் டீம்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு என்ன சார் அதிகாரம்? யாரை வேணாலும் கையை கால உடைக்கலாம், எங்க வேணாலும் மாவட்டத்தில் இன்ஸ்பெக்டரை விட தாண்டி ஒரு இடைநிலை காவலருக்கு அந்த அதிகாரம் இருக்கா சார்? சார், அந்த எல்லையை முதல்ல நம்ம உறுதிப்படுத்தணும். அந்த அடிச்ச அந்த ராஜா என்பவர் இவரு அந்த டிஎஸ்பி சொல்லிட்டு திரு சண்முக சுந்தரம் அவங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு போனாரா, இல்ல இது வெறும் வாய்மொழி உத்தரவா? என்ன சார் இது? அப்போ இவ்வளவு நிகழ்வு நடந்ததற்கு பிறகு இப்ப இதனுடைய பின்புலம் யாருன்னு கேட்டா, அதாவது ஹென்றி டிபன் சார் சொன்னது மாதிரி ஐபிஎஸ் அதிகாரிகளை நாம் தொடுவதே கிடையாது. காரணம், அவர்களுக்கு சங்கம் இருக்கிறது, மத்திய அரசு இருந்து தேர்வாணையத்தால் யூபிஎஸ் இருந்து வந்தவங்க என்று நினைக்கிறோமா? அல்லது நாம் இடைநிலை காவல் நிலை வச்சு நம்ம எதை வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, சார் நான் சாதாரணமாக கேட்குறோம் சார், நீங்க அரசு நடவடிக்கை எடுக்கல என்பது வேறு. ஆனால் அரசாங்கத்தினுடைய சட்டங்களை நாம் மீற வேண்டும் என்கிற லட்சியத்தோட ஒரு காக்கி உடையோட நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இது யார் சார் தட்டி கேட்பது? அப்ப காவல்துறை மனிதாபிமானமற்ற, சட்டத்தை தூக்கி வீசுகிற, அல்லது மேலதிகாரி சொல்லாமலேயே நாமலாம் முடிவெடுக்கலாம் என்ற நிலைமைக்கு நாம் தமிழ்நாடுடைய காவல்துறை உயர்வாக பேசிக் கொள்கிறோம். ஆனால் அவருடைய செயல்கள், நான் இடைநிலை காவலர்களை சொல்றேன், இவங்க போய் அடிச்சு அவனோட உயிரை காலி பண்ணிருக்காங்கன்னு சொன்னா இது இது எங்க சார் போய் நிறுத்துறது? பல்வீர் சிங் இருக்கட்டும், நாம அந்த சிபிஐக்குள்ள நான் போகல சார். ஒரு கட்சி கேக்குது, ஒரு கட்சி கொடுக்குது, அது வேண்டாம். சோ சிபிஐ விசாரணை கொடுக்காம இருந்தா நீங்க வேணும்னு சொல்லிருப்பீங்க. அதுக்குள்ள போக வேண்டாம். இங்க நடந்த நிகழ்வு மனிதாபிமானமற்ற செயல் சார். அக்னீஸ்வர் என்ன சொல்லிப்பாருன்னா, இது ஏன் சார் இன்னும் சிபிஐக்கு நீங்க அனுப்பலீங்கன்னு இதான் முழு வாதமா இருக்கு. இப்போ என்ன ப்ராப்ளம்? அதே திரு பரந்தாமன் அவர்கிட்ட கேக்குறேன், சட்டமன்ற உறுப்பினர் கேக்குறேன், இதே வேகம் ஒரே நாள்ல தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணா பல்கலைக்கழகத்தை ஏன் சிபிஐ கொடுக்கல? ஒரு நிமிஷம் இருக்கு, ஒரு நிமிஷம் இல்ல. அது எஸ்ஐடி எஸ்ஐடியை கான்ஸ்டியூட் பண்ணதை கோர்ட்டே எடுத்துக்கிச்சு, புரியுதுங்களா? அது தேவை ஏற்படலை. நான் கேட்குறேன், இங்கே பாருங்க அக்னீஸ்வரன் சார், நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசணும். ஏன்னா
நீங்கள் ஒரு ஆளுங்கட்சியாக இருந்திருக்கீங்க. நீங்கள் வந்து யாருமே வந்து இப்போ காவல்துறை செஞ்சதை வந்து நாம் வந்து பாராட்டலை, நாம் வந்து அதை வந்து நம்ம மூடி மறைக்கலை. ஆனால் எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கும்போது ஃபிலிக்ஸ் இதே தூத்துக்குடியில் கொலை வழக்கே நீங்கள் போடலை, கோர்ட்டு தலையிடுது. நான் என்ன சொல்றேன், நீங்க நம்ம பேசும்போது பார்த்து பேசணும், உங்களை திருப்பி அடிக்க கூடாது. ஒரே விஷயம், நீங்க கொலை வழக்கே போடல, அந்த ஃபெலிக்ஸ் எப்படி மரணம் அடைஞ்சான்றது உங்க கவர்மெண்ட் காப்பாத்துச்சு. ஆனா இங்க முதலமைச்சர் பிடிச்சி உள்ள தள்ளுறாரு, உங்க முதலமைச்சர் அமைதியா இருந்தார். இதுதான் உங்களுக்கு அரசாங்கத்தினுடைய டிஃபரன்ஸ். ரொம்ப பேசினா அரசியல் ஆயிடும், ரொம்ப பேசினா அரசியல் ஆயிடும்ன்றதால ரொம்ப அமைதியா இருக்கிறேன். நான் என்ன சொல்றேன், இதுல ஏதாவது ஒரு யோசனை சொல்லுங்க. இந்த காவலர்கள் எல்லாம் இப்படி வேலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்ல இல்லையே, அங்க ஏடிஜிபியினுடைய வாகனத்துல அங்க முதலமைச்சர் சரியா இல்ல, உங்க முதலமைச்சர் இங்க முதலமைச்சர் சரியா இருக்கறனால தான் இங்க உள்ள பிடிச்சு போறோம். நான் அமைதியா இருந்தேன், ஆனா நான் பேசும்போது நீங்க அமைதியா இல்ல. பாயிண்ட் கரெக்ட்டா வாங்க, அதான் பாயிண்ட் கரெக்ட்டா தான் வரேன். ஏடிஜிபியினுடைய வாகனத்துல திருவேலங்காடு தனுஷனுடைய தம்பி 17 வயசு பையனா நீங்க எடுத்துட்டு போய் எல்லா இடத்துலயும் அது யார் காரணம் சார்? உச்சநீதிமன்றம் காவல்துறை தானே. இருங்க அது காவல்துறை. நான் சொல்லி முடிச்சேன். பல்வீர் சிங் இன்று வரை எந்த நடவடிக்கையும் இல்ல. இந்த அரசு வந்த பிறகு காவல்துறை அதிகாரிகளும் சரி அல்லது சிவிலியன் அதிகாரிகளும் சரி, அவங்க செய்த தப்பு அரசினுடைய பொறுப்பு நாங்க ஏத்துக்க தயாரில்லைன்னு முதலமைச்சர் சொல்லியாச்சு. சித்தனன் சார் தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை உண்டுன்னு சொல்லிட்டாரு, அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சித்தனன் சார் இதே வந்து நீங்க சொன்னீங்களே அந்த வண்டியில போனாங்க கொண்டாங்க, நாங்க வந்து ரொம்ப ஃபர்மா இருந்தோமே, சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறோம், நடவடிக்கை எடுத்திருக்கோம், உச்சநீதிமன்றம் வரைக்கும் நடந்த பிறகுதான் சித்தனன் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்க மாட்டோம். ஹென்றி சார் சொன்னதும் ஃபெலிக்ஸ் கேஸ முன்னாடி வச்சீங்க சார். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு பக்கத்துல அண்ணா பல்கலைக்கழகம் அத்தன்றதா சொல்றேன். முன்னாடி வைக்க வேண்டியது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு டிவில பார்த்து தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி வரணும் சார். ஏன் அந்த அவசரம்? அதான் நான் கேக்குறேன். எங்களுக்கு அவசரம் இல்ல, எங்களுக்கு அவசரம் இல்ல. இங்க பாருங்க, அது கோர்ட் மானிட்டர் பண்ணி எஸ்ஐடி கான்ஸ்டிட்யூட் பண்ணுச்சு. இப்பவும் கோர்ட் சொல்லுச்சு வந்து நீங்க சிபிசிஐடி நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இருந்தாலும் கூட இதுக்கு ஒரு கிரவுண்ட் கொடுக்க கூடாது, இதை வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் போடணும்னு சொல்றது தப்பா? 8ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்கலாமே. ஹென்றி சார் வந்து திரு ஹென்றி டிஃபைன் வந்து அந்த கேஸ் நடத்திட்டு இருக்காரு. அவரே கூட கோர்ட்ல போய் சொல்லலாம், எங்களுக்கு சிபிஐ வேணாங்க சார். எஸ் 8ஆம் தேதி ஒரு பென்ஷனர் சார் நானும் கேக்குறேன். நீங்க சார் இங்க முன்மாதிரி இருக்கு. இதே அண்ணா நகர்ல நடந்த ஒரு பாலியல் சம்பவத்துல சிபிஐ வழக்கு தேவையில்லை, தமிழ்நாடு அரசே செய்யட்டும்னு சொல்லி கோர்ட் சொல்லியிருக்கு. அதன்படி வந்து நம்ம நடவடிக்கை எடுத்துக்கிறோம். நாளைக்கு இட் மே ஹேப்பன் டுமாரோ ஆல்சோ மதுரை பெஞ்சில. சரி, கவர்மெண்ட் தன்னோட இன்டென்ஷனை சொல்லி இருக்குன்னு மட்டும் எடுத்துப்போம், எங்களுக்கு மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, நாங்க இந்த அவ்வளவுதான் we are willing, we are open அப்படின்றத சொல்லிருக்காங்க. திரு சித்தனன் சார் இவர் பேசின ஒரு பாயிண்ட் வந்து அக்னி பேசினதுல அவரும் ஒரே குற்றத்தை சட்டத்தை மீறி மூர்க்கமாக நடந்துக்கிறது, சாமானிய மனிதர்கள்ட்ட சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அராஜகம் செய்கிறது, டார்ச்சர் பண்ணுறதுன்னு வச்சுங்க. இப்போ பல்லு பிடுங்கினார் பல்வீர் சிங், அதை வந்து ஒரு கான்ஸ்டபிள் செஞ்சால் கைது பண்ணுவீங்க, ஒரு எஸ்ஐ வரலையும் கூட அந்த நடவடிக்கை பாயும். அதுவே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்னா அவரை என்ன வகையாவது ப்ரொடெக்ட் பண்ணிடுறாங்க, அவங்க தண்டிக்கப்படுறதில்ல. அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரே டார்ச்சராக இருக்கும், ஒரே இன்ஹியூமன் ஆக்ட் இது இருக்கும். அது வந்து கான்ஸ்டபிள் செஞ்சால் ஒன்று, ஹையர் அஃபீஷியல் செஞ்சால் இன்னொன்று, வெவ்வேறு அளவுகோலில் இந்த இது நடக்குது, அவர்களை அதிகார மையங்கள் காப்பாற்றி விடுகின்றன அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சார். நண்பர் அக்னீஸ்வரன் வழக்கறிஞர் அவர்கள் சொல்றதில்ல உண்மை இல்லாமல் இல்லை. உண்மை இருக்கு அப்படின்னு ஸ்ட்ரைட்டா சொல்லலாம். போட்டாரு பாருங்க, நீங்க புரிஞ்சுக்கிற கூடாத அளவுக்கு பேசுறாரு. அதுல உண்மை இருக்கிறது, கண்டிப்பாக இருக்கிறது. இப்போ இந்த பல்பீர் சிங் கேஸ்ல சில நடவடிக்கைகள்லாம் எடுத்தாங்க, சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஏறத்தாழ 6 மாதம் 7 மாதம் சஸ்பென்ஷன் இருந்தார். 9B சார்ஜ் கொடுத்தாங்க, கோர்ட்டில் வேற சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க, ட்ரையல் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஏன் அரெஸ்ட் பண்ணி அவர் ரிமாண்ட் பண்ணி உள்ள அனுப்பலை, அவர்கிட்ட பாரபட்சமா அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க இல்லையா, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்னால் அதுக்கு தனியாக ஒரு அசோசியேஷன், அதுக்கு ஒரு தனியாக ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க இல்லையா, அது ஓரளவுக்கு உண்மைதான். இப்போ இதே இதில் இப்போ சிவகங்கை இப்போ எஸ்பி இருக்கார் இல்லையா, அவர் வந்து இளைஞர் தான், ஒரு 35 வயசு தான் இருக்கும், டைரக்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர், வட மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் பெரிய ஹானஸ்ட் ஆஃபீஸர், சந்தேகமே இல்லை, 100க்கு 200% ஹானஸ்ட் ஆஃபீஸர், கஷ்டப்பட்டு உழைப்பார். ஆனால் சபார்டினேட்டை வந்து டார்ச்சர் பண்ணுவார், கண்ணாமனா கடிச்சுக்குவார். அரசியல்வாதிகளுக்கு கட்டுப்பட மாட்டார். அரசியல்வாதி யார் பேசினா ஒத்துக்க மாட்டார், யார் சொன்னால் கேட்க மாட்டார். இப்போ நீங்கள் ஒரு இவரை வந்து டிரான்ஸ்ஃபர் இங்கே போடுங்க அப்படின்னு சொன்னோம்னா உடனே தூக்கி வேற எங்கேயா போட்டுருவார், அவரை அங்கே கேட்க மாட்டார். அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான அப்பழுக்க தலைவர். ஆனால் வழக்குன்னு வரும்போது அவர் பண்ணுற ஹராஸ்மெண்ட்டை தாங்க முடியலன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நானே ஒரு இன்சிடென்ட்ல நான் பார்த்துருக்கேன்.
இப்படி ஒரு மேலதிகாரி வந்து ஹராஸ் பண்ணி டீஸ் பண்ணி பயங்கரமாக பண்ணும்போது அதனுடைய பாரம் அந்த மன அழுத்தம் எல்லாம் சபார்டினேட் போலீஸார்ஸ்க்கு வரும்போது இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி ஐயோ காலஞ்சா அந்த எஸ்பிகிட்ட பேசணுமே, ஐயோ கடிச்சிருவாரு ஏதாவது பண்ணுவாரு அப்படின்னு வரும்போது அந்த அழுத்தம் கீழே போய் இப்படிப்பட்ட ஒரு சட்டவிரோதமான செயலுக்கு அது வழிவகுக்குது. ஒன்று இது சிவகங்கை எஸ்பி ஒரு டிபிஎஸ்ல குரூப் 1ல் வந்த ஒரு எஸ்பியாக இருந்துச்சுங்களேன், இன்னும் சஸ்பெண்ட் பண்ண வச்சிருப்பாங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இன்னும் சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. சோ எஸ்பினாலும் ஏன்னா நானே போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் இருக்கும்போது போலீஸ் அகாடமியில் இருக்கும்போது பார்த்துருக்கிறேங்க சார். ஒரு டிபிஎஸ் ஆஃபீஸர் குரூப் 1 ஆஃபீஸர் 25 வருஷம் 30 வருஷம் அவர் பணிபுரிந்து அவர் ஏறத்தாழ 15 வருடம் முடிஞ்ச பிறகு கன்ஃபர்டு ஐபிஎஸ்ன்னு வாங்கி டிஐஜி ஆகி ஐஜி ஆகி இருக்காரு அவர். ஆனால் முந்தா நாள் டைரக்ட் ஐபிஎஸ் வாங்கி வந்த எஸ்பி 4.5 வருஷம் 5 வருஷம் எஸ்பி சார். அவங்க 4 பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த டிபிஎஸ் ஆஃபீஸர் ஐஜி இல்லை, அவங்க அங்கே பெரிய அதிகாரி. அந்த இருக்கார்ல எஸ்ஐ சீனியர் எஸ்ஐ அப்படிம்பாங்க, மதிக்கவே மாட்டாங்க சார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு ஆட்டிடியூடு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மத்தியில். ரெண்டாவது ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் சபார்டினேட் போலீஸ் ஆஃபீஸரை ஹராஸ் பண்ணுறது அல்லது டீஸ் பண்ணுறது தான் மிகப்பெரிய மன அழுத்தம். அதனால தான் நான் சொல்கிறேன் எஸ்பி டு டிஜிபிக்கு ட்ரைனிங் கொடுங்க திருப்பி. அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அர்த்தம் இல்லை. ஐபிஎஸ் 1 வருஷம் 2 வருஷம் உட்காந்து மக்கப் பண்ணி பாஸ் பண்ணி இன்டர்வியூவில் பாஸ் பண்ணா மட்டும் அப்படின்னு இல்லைங்க, அர்த்தம் இல்லைங்க. ஆக இந்த வழக்கில் ஒரு நான் தான் சொல்கிறேன்னே, இப்போ கள்ளக்குறிச்சி சரி அல்லது இந்த விழுப்புரம் கடலூர் பக்கம் சாரா வியாபாரம் நடக்கும்போது மாண்புமிகு முதல்வர்கள் உடனே அது எஸ்பியை சஸ்பெண்ட் சொன்னார் இல்லையா, அதே மாதிரி இனிமேல் காவல் மரணங்கள் கஸ்டோடியல் டெத் லாக்அப் டெத் மட்டும் இல்லை கஸ்டோடியல் டெத் அப்படின்னு சொல்லி எங்கே நடந்தாலும் அது சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளரோ அல்லது கான்ஸ்டபிள் மேலே நடவடிக்கை எடுக்கிறத விட அவங்க மேலே திருநாட்டு போடுறத விட இவங்க நேரடியாக ஈடுபடலாம் கூட அந்த எஸ்பிஎஸ் சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்கன்னா ஒரு மரணம் கூட நடக்காதுங்க, கிளீனாக பார்த்துக்குருவாங்க. இப்போ அவங்களுக்கு காலேஜ் விளையாட போறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை வேற இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும்ன்றீங்க. எஸ்பி லெவல்ல பொறுப்பு வைக்கரியஸ்லி ஹி இஸ் லயபிள் அப்படி நீங்க கொண்டாந்து மட்டும் பண்ணுங்க. நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கூட ஒரு காவல் பரப்பு நடக்காது. இன்னொன்னு இந்த ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க, ஒரே நிமிஷம் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகுதா, அங்க தேவையில்லாத அக்யூஸை கொண்டாந்து அன்ரெக்கார்டா வச்சு விசாரிக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோ போய் சர்ப்ரைஸ் பண்ணி விசிட் பண்ணி நீங்க பார்த்து ரிப்போர்ட் அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ரிப்போர்ட் போட்டிருந்தது. ஆனால் அது ஒரு சில நேரங்களில் ஒரு பெயரளவுக்கு நடைபெற்றதை தவிர இப்ப இல்லை. இப்போமாவது மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு நீதியரசர்கள் இந்த வழக்கில் கையெடுத்துட்டு இனிமேல் அந்த பிடிஜே பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு அல்லது செஷன் ஜட்ஜு அல்லது முக்கியமான சிஜே அந்த அவங்க எல்லாம் வந்து சர்ப்ரைஸ் பண்ணும். அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஆகுது அங்க யாராவது அக்யூஸ் தேவையெல்லாம் வச்சிருக்காங்களா, யாரையாவது ஹராஸ் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப குறைய சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி வழக்கு அப்படி ஒரே நிமிஷம் அப்படியே போய் அந்த ஜட்ஜஸ் அந்த ஹெட் கான்ஸ்டபிள் டிராயர் சப் இன்ஸ்பெக்டர் டிராயர் திறந்து பார்த்தோம்னா எஃப்ஐஆர் போடாம சிஎஸ்ஆர் கூட கொடுக்காம அன்ரிஜிஸ்டர்டா வச்சு போய் விசாரிச்சாங்க பாருங்க. அப்படிப்பட்ட அந்த அவலங்கள்லாம் ஒழிக்கப்படும், நடவடிக்கை கடுமையாக எடுக்கப்பட வேண்டும். சும்மா வந்து நாங்க வார்ன் பண்ணிட்டேன், டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், கம்பல்சரி வெயிட் பண்ணிட்டேன், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. பனிஷ் பண்ணணும், இல்லைன்னா எஃப்ஐஆர் போடணும், ஒரு சஸ்பெண்ட் பண்ணணும் இல்லை எஃப்ஐஆர் போடணும். அப்படி முதல்வர்கள் வந்து துணிச்சலா ஒரு 10 இடத்துல ஆக்ஷன் சொல்லுங்க, ஒண்ணுமே நடக்காதுங்க. அதுக்கப்புறம் ஓகே, முக்கியமான ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துறீங்க. திரு இந்திரகுமார் தேரடி உங்க நிறைவு பார்வை. இதுல தமிழ்நாடு முதலமைச்சர் சிபிஐக்கு மாற்றும் பொழுது பலரும் குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனாலும் அந்த முதலமைச்சர் கொடுத்திருக்கிற அந்த கேப்ஷன் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு கேப்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் அவர் சொல்லியிருப்பது ஜஸ்டிஸ் மஸ்ட் நாட் ஒன்லி பி டன் பட் மஸ்ட் ஆல்சோ பி சீன் டு பி டன். நீதி என்பது வழங்கப்படுவது என்பதை காட்டிலும் அது வழங்கப்படுவதால் அனைவராலும் உணரப்பட வேண்டும் அல்லது பார்க்கப்பட வேண்டும் அப்படின்ற அந்த கோட் பண்ணி தான் அவர் சிபிஐக்கு மாற்றுகிறார். உள்ளபடியே இன்றைக்கு வரவேற்று பேசினாலும், இன்றைக்கு வந்து காவல்துறையை அதை விசாரிக்கலாம் என்று வரவேற்று பேசினாலும் கூட மாற்றாமல் இருந்திருந்தால் இந்த ப்ரெஷர் அப்படின்றது வந்து தேவையற்றதாக மாறும். அது பல்வேறு தேவையில்லாத சிக்கல்களை புதிதாக உருவாக்கும். அதனால் சிபிஐக்கு மாற்றுகிறேன் அப்படின்னு. ஆனாலும் இப்போது காவல்துறையை விசாரிக்கலாம் அப்படின்றதுக்கு நீதிமன்றமே கூட வழிகாட்டுதலை வழங்கலாம். இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அரசியல் பேசலை அப்படின்னாலும் அரசியல் வந்துவிட்டது, அதனால் பேசி தான் ஆக வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசு வந்து ஒரு பேடான எக்ஸாம்பிள் செட் பண்ணது. என்ன அப்படின்னா, ஒரு காவல் நிலைய மரணம் நடந்த உடனே முதல் நிலையாக அங்கே என்ன நடந்தது அப்படின்றது குறித்து
வேற சோர்சஸ் மூலமா எந்த வெரிஃபிகேஷனும் பண்ணாம நேரடியாக காவல்துறை தரப்பு சொன்ன மூச்சு திணறலால் மரணம் அப்படின்றத அப்படியே அறிக்கையாக கொடுத்தார் தமிழ்நாட்டினுடைய அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கு அப்படி அல்ல. ஒரு தலைவருக்கு அழகு அந்த தவறு நடந்ததை ஒப்புக்கொள்வது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒரு இடத்தில் சிக்கல் இருக்கிறது அப்படின்னா, ஆமா இங்கே சிக்கல் இருக்கு, அந்த சிக்கலை தீர்ப்பது தான் எங்கள் வேலை அப்படின்னு அட்ரஸ் பண்றார். இப்போ அந்த அடிப்படையில் தான் குற்றம் நடந்தது அப்படின்றத பார்த்துவிட்டு இதுக்கு அரசுக்கும் பொறுப்பு இருக்கு என்பதை உணர்ந்து கொண்டு அந்த குடும்பத்தினருக்கு வீட்டிற்கே நேரடியாக அமைச்சர் பெரிய கருப்பன் போய் பார்க்கிறார். அவருடைய தொலைபேசியின் மூலமாக முதலமைச்சர் அந்த குடும்பத்திடமே பேசுகிறார். உங்களுக்கு நடந்த அநீதியை பொறுத்து கொள்ள முடியாது, இந்த தவறு நடந்திருக்க கூடாது அப்படின்னு முதலமைச்சரே அவர்களிடம் பேசுகிறார். யாரும் அதை மறுக்கவும் இல்லை. அதே நேரத்தில் முதலமைச்சர் செய்திருக்கக்கூடிய இன்னொரு விஷயம், அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது கொலை வழக்கு. இதில் கூடுதலாக செய்ய வேண்டியது காவல்துறை சீரமைப்பு அப்படின்றதுலையும் தமிழ்நாடு முதலமைச்சர் கவனம் செலுத்த வேண்டியது கடமையாக மாறுகிறது. ஏன்னா சித்தனன் சார் சொல்லும் பொழுது சொன்னார், இதுக்கெல்லாம் ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, காவல்துறை எப்படி என்கொயரி பண்ணணும், அடிக்கிறது, துன்புறுத்துறது இதெல்லாம் கூடாது அப்படின்றதெல்லாம் சட்டப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போது காவல் நிலையங்களில் சிசிடிவி என்பது பொருத்தப்பட்டிருந்தாலும் அது எதுக்கு பொருத்தப்பட்டிருக்குன்னே தெரியாமல் எந்த கனெக்ஷனுமே இல்லாமல் அந்த சிசிடிவி சும்மா தொங்கிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் ஆன் பண்ணி வைக்கணும். இப்போ ஹென்றி திபன் சார் இதை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். இப்போ மனிதநேய ஆர்வலர்கள் பலரிடமும் கலந்தாலோசித்து இதை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் அப்படின்றத அரசு அடுத்த கட்டமாக எடுக்க வேண்டும். இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கட்டும். ஆனால் காவல்துறையை சீர்திருத்த வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. அதை இப்போதைய முதலமைச்சர் செய்வதற்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைத்திருக்கிறது. இதை பயன்படுத்தி தான் இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ பிரேக் அவுட் ஆகும் பொழுது தான் மாற்ற முடியும். யூஎஸ்ல ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒருத்தரை ஒரு வெள்ளை அதிகாரி ஒருத்தர் வச்சு மிதிக்கிறாரு, கொலை செய்கிறார். அது எப்படி வெளியே வருது? அவருடைய பேட்ஜில் இருந்த சிசிடிவி அதை வெளியே கொண்டு வந்தது. அப்போ அந்த மாதிரியான சிசிடிவி ஆபரேஷன்ஸ் ஏதாவது காவல்துறை அதிகாரிகளுக்கு கொடுக்கப்படுதா? அதே நேரத்தில் விசாரணை அப்படின்னா அது முழுமையாக ஆடியோ வீடியோ ரெக்கார்ட் செய்யப்படணும். அது ஏதாவது தமிழ்நாட்டு காவல் நிலையங்களில் இருக்கிறதா? எங்கேயாவது மரத்தில் கட்டி வச்சு அடிக்கிறது, கோயிலுக்கு பின்னாடி வச்சு அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது தொடர்கதையாக மாறக்கூடாது என்றால் விசாரணைக்கான ப்ரொசீஜர்ஸை ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜராக மாற்றி, இப்போ அமெரிக்காவில் மிரண்டா ரைட்ஸ்லாம் சொல்கிறாங்க, நம்ம திரைப்படங்களில் தான் அதை பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டில் கைது அப்படின்னா அள்ளிட்டு போய் போட்டு மிதியடாவன அப்படின்றது மட்டும்தான் இருக்குது. மிரண்டா ரைட்ஸ்னா இவன் என்னடா ஓவரா சட்டம் பேசுகிறான், இவனை தூக்கி வச்சு மிதிங்கடான்னு பக்கத்தில் இருக்கனே கத்துறான். மக்களும் சேர்ந்து ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவனெல்லாம் கையை காலை உடச்சு விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதரவு கொடுத்துறாங்க. அதையும் பயன்படுத்திக்கிறது காவல்துறை. அப்போது இதற்கு முறையாக காவல்துறை சீர்திருத்தத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் செய்ய முன்வரணும். ஏன்னா அவர் சொன்னது போல ஜஸ்டிஸ் மஸ்ட் ஆல்சோ பீ சீன் டு பீ டன் அப்படின்றது. ஹென்ரியும் நானுமே கூட பல விவாதங்கள்ல என்கவுண்டர் நடக்கிற நேரத்தில் மக்களுடைய கோபத்தை ஷார்ட்கட்டுக்கு ஒரு பயன்படுத்திக்கிற நேரத்தில் என்கவுண்டருக்கு எதிராக பேசும்போது பொதுமக்களில் வெகு பலர் என்கவுண்டரை ஆதரித்து பேசுகிற மனநிலையோட இருக்கிறதையும், மனித உரிமை பேசுகிறவர்கள் தொடர்ந்து அதை பேசி வர்றதையும் நாம் பார்க்குறோம். உங்களுடைய நிறைவு கருத்தாக இதை நான் எடுத்துக்கிறேன். அது ஒரு ஆதங்கத்தில் அந்த எக்ஸ்போஷனில் மக்கள் பேசிடுவாங்க, அந்த ஹீட் ஆஃப் சுச்சுவேஷனுக்காக. ஹென்றி தீபன் சார் சொன்ன ஒரு விஷயத்தை முக்கியமாக நம்ம பார்க்கணும். இந்த சித்திரவதைகளுக்கு எதிரான ஒரு சட்டம்ங்கிறது ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. எனவே இது அரசாங்கம் கனிவோடு கண்டிப்பாக இதை கவனத்தில் கொள்ளும். மாண்புமிகு முதலமைச்சர் இதை கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா கிராமங்களில் ஒரு சிறு கடன்கள் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கொடுக்குறதுல ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கன்றதுக்காக மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் இந்த கூட்டத்தொடரில் ஒரு சட்டத்தை முன்மொழிஞ்சு இது சட்டமாக கொண்டு வந்திருக்கும். கந்து வட்டிக்கு எதிரான ஆமாம், அந்த மாதிரியான ஒரு சித்திரவதைக்கு எதிரான சட்டத்தை ஹென்றி தீபன் இப்படி சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக இது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதில் கவனத்தில் எடுத்துப்பாங்க. இதற்கான ஒரு நடவடிக்கைகள் நாங்கள் மேற்கொள்வதற்கு டெஃபினட்டாக தலைவர் எடுப்பார். ஹென்றி, உங்கள் நிறைவு பார்வையோட நிறைவு செய்யலாம். ஒரு பரந்துபட்ட அளவில் சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்கிற பேர்லனாலும் சரி, அல்லது சிஸ்டமிக் சேஞ்ச் அப்படின்ற பேரில் சொன்னாலும் இந்த வழக்கில் என்ன நீதி நிலைநாட்டப்படணும், பொதுவாக இது போன்ற அம்சங்கள் நடக்காமல் தடுப்பதற்கு என்ன செய்யணும்? என்னை போன்றவர்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. நீதிமன்றத்தில் விசாரணை யாரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற இறுதி கருத்தை நீதிமன்றத்துக்கு விட்டுவிடுவோம். அதை நீதிமன்றத்தில் வாதாடுவோம். மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்திருக்கிறது ஒரு நம்பிக்கை கொடுத்திருந்தாலும் 2-3 விஷயங்களை முன்வைக்க விரும்புகிறேன். அதே வேகத்துடன் கட்சிக்காரர்கள் காவல்துறையினரிடம் இது போன்ற பேச்சுவார்த்தைகளை நடத்துவது தவறு என்பதை வெளிப்படையாக நீங்கள் கூற வேண்டும் என்பதை கூற விரும்புகிறேன். நான் மரியாதையை நிமித்தம் இந்த மேடையில் இந்த ஷோவில் அந்த குறிப்பிட்ட டிஎம்கே சார்ந்த ஃபங்க்ஷனரிஸ், திருப்போணம் சார்ந்த ஃபங்க்ஷனரிஸ், மானாமதுரை சார்ந்த ஃபங்க்ஷனரிஸ் பற்றி பெயர்களை நான் வெளிக்கொண்டு வரல. ஆனால்
அது ஒரு டிஎஸ்பி தலைமையில் அந்த பேச்சுவார்த்தை நடந்து 50 லட்சம் ரூபாய் பேசியிருக்கிறார்கள் என்று மறந்து விடாதீர்கள். அந்த கட்சிக்காரர்கள் மேல் நீங்கள் என்று நடவடிக்கை எடுக்கிறீர்களோ அப்பொழுதுதான் சித்தனன் கூறியது போல் காவல்துறைக்கு தேவையில்லாமல் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வராமல் இருக்கும். இதெல்லாம் இன்டர்ஃபியரன்ஸ் வித் த ப்ரோசஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பை த போலீஸ். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஸ்பெஷல் டீம் என்ற அந்த 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 ஸ்பெஷல் டீம் கல்ச்சர் பாரு. எங்கள் ஊர்லேயும் மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் கொடூர குற்றங்கள் விசாரணை பிரிவுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. துவைக்கிற இடமே மதுரை சிட்டியில் வந்து மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் தான், பழைய கமிஷனர் ஆஃபீஸில் தான். அது டெசிக்னேட்டட் போலீஸ் ஸ்டேஷனே கிடையாது, அங்கே சிசிடிவி கேமராவும் கிடையாது. பாடி கேம் உள்ள அஃபிஷியல்ஸ் தான் ஸ்பெஷல் டீமில் இருக்கணும்னு கொண்டு வந்துட்டா வாகனங்களில் ஏற்றும் போது இந்த நைட்டு ஃபுல்லாக வாகனத்திலே வச்சுக்கிட்டு கஸ்டடியை சிசிடிவி கேமராலேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நிறுத்துவதற்கும் குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கும். பாடி கேமை எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே பயன்படுத்துங்க. வெறும் டிராஃபிக் போலீஸ்கிட்ட மட்டும் பாடி கேம் கொடுக்காதீங்க. ஸ்பெஷல் டீம்ஸில் பாடி கேம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சித்திரவதை சம்பவங்கள் குறையும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. மறுபடியும் வேண்டி கேட்கிறேன், நீங்கள் ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் போலீஸ்க்காக கொண்டு சென்றீர்கள். அந்த மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராமுடைய ரிசல்ட்ஸ் மரியாதை நிமித்தம் வெளியே நான் கூற விரும்பவில்லை, எனக்கு தெரியும். அதில் எந்த ஃபாலோ அப்பும் இல்லை என்றது உங்களுடைய உயர்காவல் அதிகாரிகள் உங்களிடம் மறைக்கிறார்கள். பல உயர்காவல் அதிகாரிகள் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் உட்பட அவர்கள் எல்லாம் இந்த மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராமில் டிடெக்ஷனில் டயக்னோசிஸில் என்ன ரிப்போர்ட் வந்ததுன்னு அரசாங்கத்துக்கு தெரியும். அவர்கள் மேல் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் பல சம்பவங்களில் இந்த மாதிரி ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் உயர்காவல்துறை அதிகாரிகள் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் கண்டினியூ பண்ணாத காரணத்தினால் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணாமல் அவர்களுக்கு நீங்கள் பொறுப்புகள் கொடுக்கும்போது இது போன்ற சித்திரவதைகளில் முடியுது. மறந்துடாதீங்க, நான் மரியாதை நிமித்தம் தான் பெயர்களை செல்லாமல் இருக்கிறேன். ஆகவே இதெல்லாம் ஒட்டுமொத்த ஒரு பேக்கேஜாக தான் சிஎம் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். எப்படி சம்பவம் நடந்த உடனே நீங்கள் 30ஆம் தேதி உயர் காவல்துறை அதிகாரிகளை அழைத்தீர்களோ, இந்த சம்பவத்திலிருந்து ஒரு மாற்றாக செல்ல வேண்டும் என்றால் சித்திரவதைக்கு எதிராக அரசியல் சாயம் இல்லாமல் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்களே, அவர்களை நீங்கள் அழைத்து ஒரு உள் விவாதம் வைத்தீர்கள் என்றால் இதிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு போகின்ற ஒரு அரசாக நீங்கள் இருப்பீர்கள். அதுதான் மக்கள் சார்பாக நாங்கள் உங்களுக்கு வைக்கின்ற வேண்டுகோள் என்று இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். மிக்க நன்றி. ஏராளமான கருத்துக்களையும் பார்வைகளையும் சிந்தனைகளையும் பகிர்ந்து கொண்டவங்க எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.